the Lord. கரங்களை உயர்த்தி ஹalleluya. ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು, ಆತನ ಕೃಪೆಯು ಶಾಶ್ವತವಾದದ್ದು. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு மிகுந்த தாழ்மையுள்ள இருதயத்தோட, கேட்பதற்கு மிகுந்த தாழ்மையுள்ள இருதಯத்தோட நாம் ಅಮರ್ந்திருப்போம். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಹಳ ತಾಳ್ಮೆಯುಳ್ಳ ಮನಸ್ಸಿನಿಂದ, ಕೇಳುವುದಕ್ಕೆ ದೀನ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಆವರಿಸಿರೋಣ. இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்த நாள். ಈ ದಿನ ದೇವರು ನಮಗೆ ಒದಗಿಸಿದ ದಿನ. இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ಉಲ್ಲಾಸಿಸೋಣ ಅಂತ ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. ஆமென், ஆமென். இந்த மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று கர்த்தர் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாப்போடும் நம்மை வழி நடத்தி இங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இது தேவனுடைய சுத்த கிருபை. ಈ ಮೂರನೇ ತಿಂಗಳಿನ ಎರಡನೆಯ ಭಾನುವಾರದಂದು ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಸುಖದಿಂದ, ಸಮೃದ್ಧಿಯಿಂದ, ಆಶೀರ್ವಾದದಿಂದ, ಆರೋಗ್ಯದಿಂದ ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಇಲ್ಲಿಗೆ ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. ಅದು ದೇವರ ಕೃಪೆಯಾಗಿದೆ. ரொம்ப முக்கியமா கர்த்தருடைய பந்தியில் ஒரே குடும்பமாக நம்ம பங்கு பெற போகிறோம். இந்த ஆராதனையின் முடிவில் இது மிகப்பெரிய பாக்கியம். ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತನ ಭೋಜನದಲ್ಲಿ ಒಂದೇ ಕುಟುಂಬವಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇವಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ಇದು ನಮಗೆ ದೊರೆತಂತ ಸೌಭಾಗ್ಯ. இந்த லெந்து காலங்களில் ஆண்டவருடைய சிலுவையையும் அவர் பாடுகளையும் நம்ம கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து மறக்காமல் நமக்கு ஆண்டவர் செய்த அந்த அன்பின் தியாகத்தை நம்ம மறக்காம ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து வாழ்வது கர்த்தருக்கு ஜீவனுள்ள வாழ்க்கையின் அடையாளம். ಈ ಶ್ರಮೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ತೋರಿಸಿರುವ ಪ್ರೀತಿಯನ್ನ, ಆತನ ತ್ಯಾಗ ಬಲಿದಾನಗಳನ್ನ ನಾವೆಲ್ಲರೂ ನೆನೆಸಿಕೊಂಡು ಕೃತಜ್ಞತಾ ಮನಸ್ಸಿನಿಂದ ಕುಳಿತಿರುವುದು ಬಹಳ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. இந்த 29 ஆண்டுகளை முடித்து இந்த 30வது ஆண்டிற்குள்ள காலெடுத்து வைத்திருக்கிற இந்த திருச்சபை நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் உறுதியோட நம்ம நிலை நின்று கர்த்தருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்முடைய வீடுகளிலும் வேலை ஸ்தலங்களிலும் மறக்காம வாழ்வதற்கான உறுதியை நாம் எடுக்க வேண்டும். 29 ವರ್ಷಗಳು ಮುಗಿಸಿ 30ನೇ ವರ್ಷಕ್ಕೆ ಕಾಲಿಟ್ಟಿರುವಂತಹ ಸಭೆಯಾದ ಎಲ್ಲ ಜನರು ದೇವರು ಮಾಡಿರುವ ಎಲ್ಲ ಸಹಾಯಗಳಿಗಾಗಿ, ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಂತಹ ಮಾರ್ಗಗಳಿಗಾಗಿ ಈ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ದೃಢವಾಗಿ, ಬಲವಾಗಿ ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ಇರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕೈಗಳಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸೋಣ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை போல நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, ನಾವು ಉಳಿದಿರುವುದು, ಅಳಿಯದೇ ಇರುವುದು ದೇವರ ಮಹಾ ಕರುಣೆಯೇ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் புதிதாக வந்திருக்கிற உங்க அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ನಮ್ಮ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲರನ್ನ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇನೆ. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போவோம். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರವೇಶಿಸೋಣ. இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெறுவதற்கான, ಇವತ್ತು ಕರ್ತನ ಭೋಜನದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಪಾಲುದಾರರಾಗುವುದಕ್ಕೆ எப்படிப்பட்ட மனநிலையோடு நம்ம காத்திருக்க வேண்டும், ಎಂತಹ ಮನಸ್ಥಿತಿಯಿಂದ ನಾವು ಕಾದಿರಬೇಕು, ஆண்டவரிடத்துல என்ன எதிர்பார்ப்போடு நாம் அமர்ந்திருக்க வேண்டும், ದೇವರ ಬಳಿಯಿಂದ ನಾವು ಎಂತ ಬಯಕೆಯಿಂದ ಇಲ್ಲಿ ಕುಳಿತಿರಬೇಕು, நம்மிடத்திலிருந்து எதை பெறலாம் என்று ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை நமக்கு தரவில்லை, ನಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ಏನೋ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನ ಅರ್ಪಣೆ ಮಾಡಲಿಲ್ಲ, நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஆண்டவருக்கு ஆதாயம் உண்டு அப்படின்ற மனநிலையில் ஆண்டவர் நமக்காக தியாகம் செய்யவில்லை, ನಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ಏನೋ ವರಮಾನ ಇದೆ ಅಂತೇಳಿ ದೇವರು ನಮಗೋಸ್ಕರ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. ஆண்டவர் நமக்கு சிலுவையில் செய்து முடித்தது எல்லாமே அவருடைய அன்பு நிமித்தம் செய்தார். ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸಿರುವುದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ, ಅದು ದೇವರ ಪ್ರೀತಿ. சொல்லுங்க என்னோட சேர்ந்து, தேவனுடைய அன்பு. ಎಲ್ಲ ಹೇಳಿ, ದೇವರ ಪ್ರೀತಿ, தேவர பிரீத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம இங்க நம்ம வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறோம், வெவ்வேறு பாஷைகள் பேசுகிறோம், வெவ்வேறு இடங்கள்ல வேலை செய்கிறோம், வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம் எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். பாத்தீங்களா, நம்மை கட்டி வைத்திருப்பது அந்த தேவனுடைய அன்புதான். ನೋಡಿ ಪ್ರಿಯರೇ, ನಾವೆಲ್ಲರೂ ಬೇರೆ ಬೇರೆ ಸ್ಥಳಗಳಿಂದ ಬಂದಿದ್ದೇವೆ, ವಿಧ ವಿಧವಾದ ಭಾಷೆಗಳನ್ನ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ, ವಿಧ ವಿಧವಾದ ಜನಗಳಾಗಿ ನಾವು ಕುಳಿತಿದ್ದೇವೆ. ಆದ್ರೆ ನಾವೆಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರುವುದಕ್ಕೆ ಮುಖ್ಯ ಕಾರಣ ಕಲ್ವಾರಿಯಲ್ಲಿ ಯೇಸು ತೋರಿದ ಪ್ರೀತಿಯ ನಿಮಿತ್ತ. ஆமென், ಆಮೇನ್, ஆமென், ಆಮೇನ್. இரண்டாவது உலக போரின் நேரத்துல, ಎರಡನೆಯ ಪ್ರಪಂಚ ಮಹಾಯುದ್ಧದಲ್ಲಿ அந்த யுத்தம் நடக்கும் போது
பெரிய பஞ்சம் உண்டாயிட்டு. ಅಲ್ಲಿ ಯುದ್ಧ ನಡೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕ್ಷಾಮ ಉಂಟಾಯಿತು. அநேக தேசங்கள்ல நிறைய பேருக்கு வேலை இல்ல, நிறைய பேர் பசியிலும் பட்டினியிலும் வறுமையிலும் வாழ்ந்து வந்தாங்க. ಅನೇಕ ದೇಶಗಳಲ್ಲಿ ಉದ್ಯೋಗವಿಲ್ಲದೆ ಹಲವಾರು ಜನರು ಹಸಿವೆಯಲ್ಲಿಯೂ ಬಡತನದಲ್ಲಿಯೂ ಕಷ್ಟದಲ್ಲಿ ನರಳಾಡಿದರು. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ಅಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ஒரு இளைஞன், ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்ணா, பசி தாங்க முடியலன்னு சொல்லி அப்படியே ரோடா ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு வந்தான். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಚಿಕ್ಕ ಹುಡುಗನು ಹಸಿವನ್ನ ತಾಳಲಾರದೆ ಬೀದಿ ಬೀದಿಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಸಿಗಬಹುದೇನೋ ಅಂತ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದ. அப்படியே அவன் வந்தான். அப்போ யுத்த நேரம்ன்றதுனால நிறைய கடைகள்லாம் திறக்கல, நிறைய கடைகள் மூடி கிடந்துச்சு, எங்கேயுமே சாப்பாடு இல்லை, வயல் நிலத்துல யாரும் இப்போ என்ன செய்யல, விவசாயம் செய்யல, பெரும் பஞ்சம் பட்டினியில அந்த தேசத்துல அந்த சின்ன வாலிப பையன் வந்து ஒருவேளை சாப்பாடுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி ஏங்கி போய் சுத்திக்கிட்டு வந்தான். ಆ ಯುದ್ಧದ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಅಂಗಡಿಗಳು ತೆರೆಯಲಿಲ್ಲ, ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾವುದೇ ಬೆಳೆಯನ್ನು ಬೆಳೆಯಲಿಲ್ಲ, ಯಾವ ವ್ಯಕ್ತಿಗಳು ಹೊರಗಡೆ ಓಡಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಈ ಮಗ ಹಸಿವೆಯನ್ನ ತಾಳಲಾರದೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಹೊತ್ತಿನ ಊಟ ಸಿಗಬಹುದೇನೋ ಅಂತೇಳಿ ಪರದಾಡಿಕೊಂಡು ಬಂದ. அப்போ அவன் அப்படியே நடந்து வரும்போது அந்த தெரு ஓரத்துல ஒரு சின்ன பேக்கரி ஓபன் ஆயிருந்தது. ಆ ಒಂದು ನಡೆದುಕೊಂಡು ಬರುವಂತಹ ದಾರಿಯಲ್ಲಿ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಸಣ್ಣ ಬೇಕರಿಯಲ್ಲಿ ತೆರೆದಿತ್ತು. அந்த பேக்கரியில பாத்தீங்கன்னா அங்க பிரெட் மாத்திரம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ಆ ಬೇಕರಿಯಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಮಾತ್ರ ಅಂದ್ರೆ ಬ್ರೆಡ್ ಸಿಗ್ತಾ ಇತ್ತು. வேற எதுவுமே செய்யலன்னா யுத்த நேரத்துல வேற எதுவும் செய்ய முடியாது, வெறும் பிரெட் மாத்திரம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ಯುದ್ಧದ ಸಮಯವಾಗಿದ್ದರಿಂದ ಏನನ್ನು ತಯಾರು ಮಾಡಿರಲಿಲ್ಲ, ಬರೀ ಬ್ರೆಡ್ ಅನ್ನ ಮಾರಾಟಕ್ಕೆ ಇಟ್ಟಿದ್ದರು. அங்க நிறைய பேர் நின்னு என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, பிரெட் வாங்கிட்டு இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಮಂದಿ ಅದನ್ನ ಕೊಂಡುಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ರು. இந்த பையன் பாக்கெட்ல கை விட்டு பார்த்தாங்க, என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லங்க. ಈ ಹುಡುಗ ಜೇಬಿನಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಟು ನೋಡಿದ್ರೆ ಜೇಬಲ್ಲಿ ಏನು ಹಣ ಇರಲಿಲ್ಲ. ஏன்னா அவன் என்ன ரொம்ப ஏழை வீட்டு பையன், அவனுக்கு சாப்பிட கூட ஒண்ணும் இல்ல, பிரெட் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பிரெட்ல கையில காசு இல்ல. ಯಾಕೆಂದ್ರೆ ಇವನು ಬಡತನದ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವನು, ಅದನ್ನ ಹಣ ಕೊಟ್ಟು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, ಇವನ ಬಳಿ ಹಣವಿರಲಿಲ್ಲ. அப்போ அந்த மாதிரி நேரத்துல அவன் வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தான். அங்க போய் ஒருத்தர்கிட்ட கேட்டான், ஐயா எனக்கு ஒரு பிரெட் வாங்கி கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டான். ಅಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನನಗೇನಾದ್ರೂ ಸಿಗಬಹುದೇನೋ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದನಂತೆ, ಅಯ್ಯ ನನಗೊಂದು ರೊಟ್ಟಿಯನ್ನ ತೆಗೆದುಕೊಡ್ರಿ. அப்போ அவங்க இப்ப சொன்னாங்க, போடா தூர போடா, எங்க கிட்டே காசு இல்ல ஒன்னும் வாங்கி கொடுக்க, எங்க வீட்டுக்கே நாங்க ஒரு பிரெட் தான் வாங்கிட்டு போறோம், உனக்கு நான் வாங்கி கொடுக்க என்ன இருக்குன்னு தள்ளி விட்டாங்க. ಆ ಕೇಳಿದಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಹೋಗೋ ದೂರ ಹೋಗೋ, ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬ್ರೆಡ್ ಇಲ್ಲ, ನಮ್ಮ ಬಳಿ ಹಣ ಇಲ್ಲ, ನಮಗೆ ಸಾಕಾದಷ್ಟು ಮಾತ್ರ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದರು. அப்போ இந்த பையன் பார்த்தான், அந்த பசி அந்த வறுமையில யாருமே உதவி செய்யலன்னு உடனே அந்த பையன் என்ன பண்ணா, லைன்ல போய் வாங்குற மாதிரி நின்னான். ಆದರೆ ಆ ಹುಡುಗ ಹಸಿವನ್ನ ತಾಳಲಾರದೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾಲಿನಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡ. ஆனா எல்லாரும் அப்படியே பிரெட் வாங்கிட்டு இருக்கும்போது இவன் பாட்டுக்கு கீழே குனிஞ்சு கையை விட்டு ஒரு பிரெட் எடுத்து அவன் ஷர்ட்டுக்குள்ள வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி அங்க நின்னான். ಆ ಒಂದು ಬೇಕರಿಯ ಮುಂದೆ ಸಾಲಾಗಿ ಕೊಂಡುಕೊಳ್ಳುವವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಅವಿತುಕೊಂಡು ಹೋಗಿ ಒಂದು ರೊಟ್ಟಿಯನ್ನ ಕದ್ದುಕೊಂಡು ತನ್ನ ಬಟ್ಟೆಯ ಒಳಗಡೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಿಂತುಕೊಂಡ. அப்படியே நிக்கிற மாதிரி நின்று மெதுவா ஒருத்தர் பின்னாடியா வந்து கடைசி லைன்ல கடைசி வந்து நின்னுட்டு யாருக்கும் தெரியாம மாதிரி அப்படியே மெதுவா நடந்து போயிட்டான். ಹಾಗೆಯೇ ಕೊಂಡುಕೊಳ್ಳುವವರ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಹಿಂದಕ್ಕೆ ಸರಿದು ಕೊನೆ ಭಾಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲದ ಹಾಗೆ ಹೊರಟು ಹೋಗ್ಬಿಟ್ಟ. அப்படியே பின்னாடி லாஸ்ட்ல வந்த உடனே இப்போ வயித்துல என்னத்தை வச்சிருக்கிறான் சட்டைக்குள்ள, ಹಾಗೆ ಕೊನೆ ಭಾಗಕ್ಕೆ ಬಂದಾಗ ಅವನ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಬಟ್ಟೆ ಒಳಗಡೆ ಏನಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೆ, என்ன வச்சு ஒளிச்சு வச்சிருக்கிறான். இப்போ யாரும் பாத்திரக்கூடாது இல்லையா, இப்போ ಹಾರ್ಟ್ அப்படியே ಪಡ ಪಡ ಪಡன்னு ಅಡಿಕಿದೆ. ಈಗ ಯಾರು ನೋಡಬಾರ್ದಲ್ವಾ, ಅವನ ಹೃದಯ ಬಡಿತ ಹೆಚ್ಚಾಗ್ತಾ ಇದೆ. லாஸ்ட்ல வந்த உடனே இப்போ ஓட ஆரம்பிச்சான். ಕೊನೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದಾಗ ಓಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ದ. அப்ப அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு, ಆಗ ಅಲ್ಲಿರುವವರು ನೋಡಿ, பிடிங்க பிடிங்க திருடன் ஓடுறான் பாருங்க, பிடிங்க பிடிங்கன்னு சொல்லி அவனை எல்லாரும் ஓடி போந்து துரத்தி பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ಅಲ್ಲಿರುವವರು ಕಳ್ಳ ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಹಿಡ್ಕೊಳ್ರಿ ಅಂತ ಹೇಳಿ ಅವನನ್ನ ಹಿಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೋದ್ರು. அவன் பயத்துல அப்படி இப்படி திரும்பி ஓடுறான். நேரா ஓடி போய் அந்த பக்கம் நடந்து வந்து ஒரு போலೀಸ್கார மேலே போய் ஓடி போய் விழுந்துட்டான். ಅಲ್ಲಿ ಭಯದಿಂದ ಹುಡುಗ ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ ಪೊಲೀಸ್ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಓಡೋಗ್ಬಿಟ್ಟ. நேரா போலீஸ்கிட்டே வந்து சிக்கி ನೇರವಾಗಿ ಪೊಲೀಸ್ನವರ ಕೈಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು, போலீஸ்காரங்க எட்ரா என்னடா திருடி வச்சிருக்கிற எடு அப்படின்னு சொல்லி ಆ அவன் ಪೊಲೀಸ್ನವರು ಕೇಳಿದ್ರೆ ಏನ್ ಕದ್ಕೊಂಡ್ ಬಂದೆ ತೆಗಿಯೋ ಅಂತ ತೋರಿಸಿದ್ರಂತೆ. அவன் என்ன தங்கத்தையும் திருடிட்டு வந்தான். ಅವನೇನ್ ಚಿನ್ನ ಕದ್ಕೊಂಡ್ ಬಂದ? சொல்லுங்க, தங்கமா ಚಿನ್ನನ பணமா திருடினா? அவன் ಹಣ ಕದ್ಕೊಂಡ? வெள்ளியை திருடிட்டு வந்தானா? ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ என்ன திருடிட்டு வந்தான்? ಏನ್ ತೆಗೆದುಕೊಂಡ? பிரெட். ಬ್ರೆಡ್.
பசினால என்ன பண்ணிட்டான்? ಹಸಿವೆಯಿಂದ ಏನು ಮಾಡ್ದ? சொல்லுங்க. இப்ப திருடினது சரியா? ಕದ್ದಿದ್ದು ಸರಿನಾ ಇಲ್ವಾ? ஆனா அவனுடைய நிலைமை, அந்த பசி, அந்த பஞ்சத்தினால என்ன பண்ணும் தெரியாம என்ன பண்ணிட்டான்? அந்த பிரெட்டை திருடிட்டான். ಆದ್ರೆ ಅವನ ಪರಿಸ್ಥಿತಿ ಆ ಹಸಿವೆಯಿಂದ ಬರಗಾಲದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಏನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗದೆ ಕದ್ದುಕೊಂಡ. உடனே அந்த போலீஸ் வந்து என்ன செஞ்சாங்க? பிரெட் திருடினதுக்காக அவனை பிடிச்சு கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. ತಕ್ಷಣವೇ ಆ ಪೊಲೀಸ್ನವರು ಬ್ರೆಡ್ ಅನ್ನ ಕದ್ದುಕೊಂಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರು. அவனை ஜெயில போட்டாங்க. அது யுத்த காலம் பாத்தீங்களா? அங்க ஜெயில போட்டவன மறந்துட்டாங்க. ಅಲ್ಲಿ ಯುದ್ಧ ಸಮಯವಾಗಿದ್ದರಿಂದ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದ ಮೇಲೆ ಮರೆತೋದ್ರು. அவன் பாவங்க ஒரு பிரெட் திருடினதுக்காக 2-3-4 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டான். ಬರೀ ಬ್ರೆಡ್ ಅನ್ನ ಕದ್ದುಕೊಂಡಿದ್ದರಿಂದ ಸುಮಾರು 3-4 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಜೈಲಿನಲ್ಲಿ ಇರಬೇಕು. அவன் ஜெயிலுக்குள்ள போகும்போது இளம் வாலிபன். ಅವನು ಜೈಲಿನ ಒಳಗಡೆ ಹೋಗುವಾಗ ಯೌವನಸ್ಥನು, ஒரு டீனேஜா உள்ள போனான். ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಡುಗನಾಗಿ ಹೋದ. இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு விடுதலை கிடைச்சு இப்போ ஒரு வாலிபன், ஒரு யங் அடல்ட்டா வெளியில வரான். 4-5 ವರ್ಷಗಳ ನಂತರ ಅವನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಆದ ಮೇಲೆ ಯೌವನಸ್ಥನಾಗಿ ಹೊರಗಡೆ ಬಂದ. கேக்குறீங்களா கதையெல்லாம்? ಕತೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ இப்போ ಇದೆಯಾ? ஜெயில விட்டு வெளியில வந்தான். ಸೆರೆಮನೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬಂದ. இப்போ வெளியில வந்து பார்த்தா இன்னும் யுத்தம் அப்படியே நடந்துட்டு தான் இருக்குது. சூழ்நிலை மாறல. ಯುದ್ಧ ನಡೀತಾನೆ ಇದೆ, ಪರಿಸ್ಥಿತಿ ಬದಲಾಗಲಿಲ್ಲ. இப்போ வந்து என்ன செய்யறான்? இப்போ தெருவா இப்போ சாப்பிடணும் இல்லையா, வாழணும் இல்லையா, அதனால ஏதாவது வேலை தேடணும். இப்போ அங்க போய் வேலை கேட்கறான். ಅವನು ಬೀದಿ ಬೀದಿ ಅಲೆದಾಡ್ತಾ ಇದೆ, ಯಾಕಂದ್ರೆ ತಿನ್ನಬೇಕು ಬದುಕಬೇಕಲ್ವಾ, ಕೆಲಸವನ್ನ ಹುಡುಕೊಂಡು ಹೋದ. ஆனா எல்லாரும் அவனை பார்த்து இவன் எங்க போயிட்டு வந்தவன், இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் பாத்தீங்களா? அதனால யாருமே அவனுக்கு எந்த வேலையுமே கொடுக்கல. ಆದ್ರೆ ಇವನನ್ನ ಎಲ್ಲರೂ ನೋಡಿ ಇವನು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಬಂದಿದ್ದ, ಜೈಲಿಗೆ ಹೋಗಿ ಬಂದಿದ್ದ ಅಂತೇಳಿ ಯಾರು ಕೆಲಸ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. பாக்குறவங்க சொல்றாங்க, போடா நீ திருட்டு பையன், நீ திருடன், நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், உனக்கெல்லாம் இங்க வேலை இல்ல போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை துரத்தி அடிக்கிறாங்க. ಕೇಳಿದಂತ ಎಲ್ಲಾ ಕೆಲಸ ಕೊಡುವಂತವರು, ನೀನು ಕಳ್ಳ, ನೀನು ಕದ್ದುಕೊಂಡು ಹೋಗಿ ಜೈಲಿಗೆ ಹೋದವನು, ಹೋಗೋ ಅಂತ ಹೇಳಿ ತೊರೆದ್ರು ಅವನನ್ನು. பாவம் இவன் சொல்றான், ஐயா நான் அது ஏதோ பசியில திருடிட்டேன், நான் திருடி இருக்க கூடாது, ஆனா அந்த வயிற்று பசி என்னால தாங்க முடியல, அப்போ திருடிட்டேன், இப்போ நான் திருந்தி வாழ முயற்சிக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ಇವನು ಹೇಳಿದ ಪರಿತಾಪವಾಗಿ, ನಾನು ಆಹಾರಕ್ಕಾಗಿ ಹಸಿವೆಯನ್ನು ತಾಳಲಾರದೆ ಕಳ್ಳತನ ಮಾಡಿದೆ, ಆದ್ರೆ ಈಗ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಬದುಕಬೇಕಂತಿದ್ದೇನೆ, ನನಗೊಂದು ಒಳ್ಳೆ ಕೆಲಸವನ್ನ ಕೊಡ್ರಿ ಅಂತ ಆತನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಯಾರುಮೇ ಅವನ ನಂಬಲ, ಸಮುದಾಯ ಅವನಿಗೆ ஒரு வாய்ப்பை கொடுக்கல. ಆದ್ರೆ ಯಾರು ಆತನನ್ನ ನಂಬಲಿಲ್ಲ, ಸಮಾಜದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. உடனே அவன் அப்படியே நைட் நேரத்துல அப்படியே வந்தான், ஒரு சர்ச்சுக்கு வந்தான். ಅದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಚರ್ಚ್ ಒಳಗಡೆ ಬಂದ. அந்த சர்ச்சில் வந்து கதவை தட்டினோம். ಆ ಸಭೆಯ ಬಾಗಿಲನ್ನ ಬಡಿದ. அந்த சர்ச் அந்த நைட் நேரத்துல கதவை திறந்தா உள்ள இருந்து ஒரு பாஸ்டர் வந்தாரு. ಆ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತಹ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಹೊರಗಡೆ ಬಂದ್ರು. ಬಾಗಿಲು பார்த்தாரு. என்ன தம்பி, என்ன வேணும் உனக்கு? ಏನಪ್ಪಾ ಹುಡುಗ, ಏನ್ ಬೇಕು ನಿನಗೆ? ஐயா நான் இந்த நைட்டு இங்க கொஞ்சம் படுத்துக்கிட்டாயா, எனக்கு வீடு இல்ல, எனக்கு வாசல் இல்ல, போக இடம் இல்ல, வெளியில ரொம்ப பனியா இருக்கு, ரொம்ப குளிரா இருக்கு, நான் இன்னைக்கு நைட்டு மாத்திரம் இங்க சர்ச்சில் படுத்துட்டு போட்டா அப்படின்னு கேட்டான். ಅಯ್ಯ, ನನಗೆ ಉದ್ಯೋಗ ಇಲ್ಲ, ನನಗೆ ಮನೆ ಇಲ್ಲ, ವಾಸಿಸೋದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಇಲ್ಲ, ಇವತ್ತಿನ ರಾತ್ರಿ ಮಾತ್ರ ನಾನು ಇಲ್ಲಿ ಉಳ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಡ್ರಿ, ಹೊರಗಡೆ ತುಂಬಾ ಚಳಿ ಇದೆ ಅಂತೇಳಿ ಕೇಳಿಕೊಂಡ್ರಂತೆ. அப்போ பாஸ்டர் சொன்னாரு, சரி தம்பி வா உள்ள வந்து படுத்துக்க அப்படின்னு சொன்னார். ಆಗ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರಂತೆ, ಸರಿಯಪ್ಪ ವಾ, ಬಾ ಒಳಗಡೆ ಮಲ್ಕೊ. அப்போ நைட் நேரத்துல இந்த பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது, ರಾತ್ರಿ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಹುಡುಗ ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ பாருங்க அவனுடைய மாம்ச அந்த காரியங்கள் திருப்பி அவனுக்கு யோசனைக்கு வருது. ಮತ್ತೆ ಅವನ ಶರೀರದ ಯೋಚನೆಯು ಮತ್ತೆ ಬಂತು ಆತನಿಗೆ. பாருங்க 4 வருஷம் ஜெயில இருந்துட்டு வெளியில வந்து கூட அவனுக்கு அந்த மாம்ச இச்சை காரியங்கள் வந்து அவனை விட்டு போகல. நைட் நேரத்துல அப்படியே சர்ச்சில் பார்க்கறான், சுத்தி பார்க்கறான் என்ன இருக்குதுன்னு. 4 ವರ್ಷ ಜೈಲಲ್ಲಿ ಇದ್ದು ಬಂದರೂ ಸಹ ರಾತ್ರಿ ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ ಆತನ ಮಾಂಸದ ಇಚ್ಛೆ ಸುತ್ತು ಏನಾದ್ರೂ ಇದೆಯೋ ಏನೋ ಅಂತೇಳಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. வயிறு வேற பசிக்குது, ಹೊಟ್ಟೆ ಹಸಿತಾ ಇದೆ, என்ன பண்ணலாம் அப்படின்னு திரும்பி பார்க்கறான். ಏನು ಮಾಡೋದು ಅಂತ ಸುತ್ತಾಡಿ ನೋಡಿದ. அந்த பாஸ்டர் வேற பாத்தீங்கன்னா அவர் வந்து இவனுக்கு ஒரு படுக்க சர்ச்சில் ஒரு இடத்தை கொடுத்துட்டு அவரு போய் படுக்க போயிட்டாரு. ಆ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಇವನಿಗೆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನ ಏರ್ಪಾಟು ಮಾಡಿಕೊಟ್ಟು ಅವರು ಹೋಗಿ ಹೊರಗಡೆ அப்ப இவன் அப்படியே பார்க்கறான், சர்ச்சை அங்க தேடிட்டு வரான். ஒரு கபோர்ட் இருக்குது. ಆ ಚರ್ಚ್ ಎಲ್ಲ ಹುಡುಕಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಕಬೋರ್ಡ್ ಇತ್ತು. சரி உள்ள ஏதாவது காசு இருக்கா பார்க்கலாமான்னு சொல்லி கபோர்ட் ஓபன் பண்றான். ಅದರಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಹಣ ಇರಬಹುದು ಅಂತೇಳಿ ಅದನ್ನ ತೆರೆದ. பார்த்தா அங்க பணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ಅದರಲ್ಲಿ ಹಣ ಇರಲಿಲ್ಲ. பார்த்தா அங்க கொஞ்சம் வெள்ளி பொருட்கள், வெள்ளி தட்டு, டம்ளர் இதெல்லாம் இருக்குது. அங்க ಬೆಳ್ಳಿಯ ತಟ್ಟೆ ಮತ್ತೆ ವಸ್ತುಗಳು, ಕೆಲವಾರು ಸಾಮಗ್ರಿಗಳು ಅದರೊಳಗಡೆ ಇತ್ತು. ஒரு வெள்ளி ஜக் இருக்கு, ಬೆಳ್ಳಿಯ ಜಗ್ ಇತ್ತು, நிறைய வெள்ளி டம்ளர்ங்க இருக்கு, ಬೆಳ್ಳಿ ಲೋಟಗಳಿತ್ತು. இந்த பையன் பார்க்கறான், ஆஹா அது வெள்ளி, இத
கொண்டு போய் வித்தா என்ன கிடைக்கும், நமக்கு காசு கிடைக்கும். ಈ ಹುಡುಗ ನೋಡಿದ ಈ ಬೆಳ್ಳಿ ಸಾಮಾನುಗಳನ್ನ ಮಾರಾಟಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ, ಒಳ್ಳೆ ಹಣ ಸಿಗುತ್ತದೆ. அது என்ன பாத்தீங்கன்னா, அது அந்த சர்ச்சில் இந்த மாதிரி கம்யூனியன் பொருட்கள் ಅದನ್ನ ಯಾಕೆ ಸಭೆಯೊಳಗಡೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಕರ್ತನ ಭೋಜನವನ್ನ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಇಟ್ಟಿರುವ ವಸ್ತುಗಳು. இப்ப நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கெடுக்கும் போது ஒரு பிளேட் டம்ளர் எல்லாம் கொண்டு வருவாங்களே, அந்த மாதிரி ನಾವು ಇವತ್ತು ಕರ್ತನ ಭೋಜನವನ್ನ ಸೇವಿಸುವಾಗ ನಮಗೆ ತಟ್ಟೆಯಲ್ಲಿ ಗ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರಲ್ವ, ಅದೇ ರೀತಿ அந்த சர்ச்சில் நிறைய வெள்ளி டம்ளர், வெள்ளி தட்டு, வெள்ளி ஜக் எல்லாம் இருந்துச்சு. ಆ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಬೆಳ್ಳಿ ಲೋಟ, ಬೆಳ್ಳಿ ಜಗ್ಗು ಮತ್ತೆ ಬೆಳ್ಳಿಯ ತಟ್ಟೆ ಎಲ್ಲ இந்த பையன் என்ன பண்ணா, நைட்டோட அந்த வெள்ளி ஜக்கு அந்த டம்ளர்லாம் எடுத்து ஒரு பார்சல் பேக்ல கட்டி வச்சுக்கிட்டான். ಈ ಹುಡುಗ ಏನು ಮಾಡಿದ ಅಂದ್ರೆ ಆ ಬೆಳ್ಳಿ ಸಾಮಗ್ರಿಗಳನ್ನೆಲ್ಲ ಮೂಟೆ ಕಟ್ಟು ಒಳಗಡೆ ಇಟ್ಕೊಂಡ. கேக்குறீங்களா ಎಲ್ಲ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? உடனே எல்லாத்தையும் மூட்டை கட்டி காலையில அந்த பாஸ்டர் எழும்புறதுக்கு முன்னாடி மெதுவா கதவை திறந்து ஓடிட்டான். ಈ ಹುಡುಗ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಆ ಕಟ್ಟಿಕೊಂಡಿದ್ದಂತ ಗಂಟನ್ನೆಲ್ಲ ಪಾಸ್ಟರ್ ಎದ್ದೇಳೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ಬಾಗಿಲು ತೆರೆದು ಹೊರಟೋದ. காலையில மார்க்கெட் சந்தைக்குள்ள போய் இப்போ திருடி கொண்டாந்த வெள்ளி பொருட்களை என்ன செய்யலாம், வித்து காசு வாங்கலாம்னு சொல்லி ஒரு வெள்ளி கடைக்கு போறான். ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ಸೀದಾ ಅಂಗಡಿಗೆ, ಸಂತೆ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಕದ್ದುಕೊಂಡು ಬಂದಂತ ಎಲ್ಲಾ ವಸ್ತುಗಳನ್ನ ಮಾರಾಟ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೋದ. அங்க அந்த வெள்ளி கடையில போய் இதெல்லாம் கொடுக்கும்போது, ಆ ಬೆಳ್ಳಿ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಇವೆಲ್ಲವನ್ನ ಕೊಡುವಾಗ அவங்க பாக்குறாங்க, இது பார்த்தா இது எங்க உள்ளது மாதிரி தெரியுது, இது ಅವರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ಇದನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿರೋದು ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, இது சர்ச்சில் இருந்து வந்த மாதிரி தெரியுதேன்னு சொல்லி, இது எங்க தம்பி கிடைச்சது உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. ಇದೆಲ್ಲ ಚರ್ಚಿನಿಂದ ಬಂದಿರೋದು ಅಂತ ಹೇಳಿ, ಹುಡುಗ ನಿನಗೆ ಎಲ್ಲಿ ಸಿಕ್ತು ಇವು ಅಂತ ಕೇಳಿದ್ನ. அவன் சொன்னான், இது எந்துங்க, இது எனக்குரியது இது அப்படின்னு சொன்னான். ಆ ಹುಡುಗ ಹೇಳಿದಂತೆ ಇದು ನಂದು, ನಮ್ಮದು ಅಂತಂದಂತೆ. சரி இருப்பா, கொஞ்சம் இரு, நாங்க உள்ள போய் எடை போட்டு வரோம்னு சொல்லி அந்த கடைக்காரர் உள்ள போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்க சீக்கிரம் வாங்க, நம்ம ஊர் சர்ச்சில் இருக்கிற பொருட்களை ஒரு பையன் திருடி எடுத்துட்டு வந்து விற்கிறான், உடனே வந்து அவனை கையங்கலமா அப்படிங்கன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ಅವರು ಇರಪ್ಪ ಆಯ್ತು ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಬರ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಸೀದಾ ಪೊಲೀಸರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ, ಅಯ್ಯ ಬೇಗ ಬನ್ರಿ, ಇಲ್ಲಿ ಚರ್ಚಿಂದ ಸಾಮಗ್ರಿಗಳನ್ನ ಕದ್ದುಕೊಂಡು ಬಂದಿರುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬಂದಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವರನ್ನ ಕರೆಸಿದ್ರು. நேரா போலீஸ் வந்தாங்க. ನೇರವಾಗಿ ಪೊಲೀಸ್ನವರು ಬಂದ್ರು. எந்த 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்ட மாட்டின அதே பையன் இப்ப திருப்பியும் கையங்கலமா போலீஸ்ட மாட்டி 4-5 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದಂತಹ ಅದೇ ಹುಡುಗ ಪೊಲೀಸ್ ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಸಿಕ್ಕಾಕೊಂಡು. போலீஸ் கேக்குறாங்க, டேய் எங்கந்திரா திருடிட்டு வந்த இது? ಆ ಪೊಲೀಸ್ನವರು ಕೇಳಿದ್ರು, ಎಲ್ಲಿಂದ ಕದ್ದುಕೊಂಡು ಬಂದೆ ಇದು? ஐயா இது எந்தயா இது? ಅಯ್ಯ ಇದು ನಂದಯ್ಯ ಅಂತ. அங்க போலீஸ் அவனை பார்த்து, ஒன்னு அரை ஊட்டனா தலை திரும்பிடும், உங்க பாரு இதெல்லாம் சர்ச்சு பொருட்கள், இது நாங்கெல்லாம் அந்த சர்ச்சுக்கு போறோம், எங்களுக்கு இது சர்ச்சில் நாங்க இதை பார்த்திருக்கிறோம், பொய் சொல்லாத, சர்ச்சு பொருள் தானே இது. ಆ ಪೊಲೀಸ್ನವರು ಹೇಳಿದ್ರು, ಗದರಿಸಿದ್ರು, ಒಂದೇಟು ಕೊಟ್ರೆ ಎಲ್ಲ ನಿನಗೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ, ಇದು ಚರ್ಚಿಂದ ಬಂದಿರುವ ವಸ್ತುಗಳು ಚರ್ಚ್ ತಾನೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. இப்போ கதையை மாத்தி சொல்றான், ஆமாயா இது சர்ச்சு பொருள் தான் இது. ಈಗ ಕತೆ ಬದಲಾಯಿಸಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಹೌದಪ್ಪ ಇದು ಚರ್ಚಿನ ವಸ್ತುಗಳೇ. அந்த சர்ச்சு பாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் எனக்கு இது கொடுத்தாரு. ಆ ಚರ್ಚ್ ಪಾಸ್ಟರ್ ಅವರೇ ನನಗೆ ಕೊಟ್ಟರು ಇದನ್ನ. அவர் தான் சொன்னார், ரொம்ப ஏழையா இருக்கிற நீ என்ன பண்ணு, நீ இது எடுத்துக்கோன்னு சொல்லி அவர் தான் எனக்கு இது தானமா கொடுத்தாரு. ತುಂಬಾ ಬಡವನಾಗಿದ್ಯಾ, ಇದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳಿ ನನಗೆ ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. போலீஸ் சொன்னாங்க, அப்படியா, ಹೌದಾ, வா பாஸ்டர்ட்ட கேட்கலாம்னு சொல்லி இப்போ பாஸ்டர் கிட்ட அவனை இழுத்துட்டு போறாங்க. ಸರಿ ಅಂತ ಹೇಳಿ ಪಾಸ್ಟರ್ ಬಳಿ ಕೇಳೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಅವರ ಹತ್ರ ಕರ್ಕೊಂಡು மனசு படபடன்னு அடிக்குது. ಈಗ ಅವನ ಮನಸ್ಸು ಬಡ್ಕೊಳ್ತಾ ಇದೆ. ஐயோ நம்ம பாஸ்டர்ட்ட போய் கூட்டு போய் கேட்டா அவர் இப்போ உண்மையா சொல்லிடுவாரே. ಅಯ್ಯೋ ಇವಾಗ ಪಾಸ್ಟರ್ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳಿದ್ರೆ ಅವರು ನಿಜ ಹೇಳಿಬಿಡ್ತಾರಲ್ವಾ. போற வழியெல்லாம் கண்ணுல கண்ணீரோட, ஐயோ இப்பதான் 4 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு வெளியில வந்து திருப்பியும் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிட்டே. ಹೋಗೋ ದಾರಿಯಲ್ಲಿ ಅವನು ಕಣ್ಣೀರು ಸುರಿಕೊಂಡು 4 ವರ್ಷ ನಾನು ಜೈಲಲ್ಲಿ ಇದ್ದು ಅನುಭವಿಸಿ ಬಂದಿದ್ದೇನೆ, ಮತ್ತೆ ಜೈಲಿಗೆ ಹೋಗಬೇಕಲ್ಲ ಅಂತ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. பிரெட் திருடினதுக்கு 4 வருஷம்னா சர்ச்சு பொருளை திருடினதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பயத்தோட, கலக்கத்தோட, கண்ணீரோட அந்த சர்ச்சுக்கு அவன பாஸ்டர் போலீஸோட போயிட்டு இருந்தான். ಆ ಬ್ರೆಡ್ ಕದ್ದಿದ್ದಕ್ಕೆ 4 ವರ್ಷ ಜೈಲಿಗೆ ಹಾಕಿದ್ರು, ಈ ಬೆಳ್ಳಿ ಸಾಮಾನುಗಳಿಗೆ ಎಷ್ಟು ವರ್ಷ ಆಗ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಅವನು ಹೋದನು. சர்ச் பெல் அடிச்சாங்க. ಚರ್ಚ್ ಹತ್ರ ಹೋಗಿ பாஸ்டர் வந்தாரு. ಒಳಗಡೆ ಪಾಸ್ಟರ್ ಹೊರಗಡೆ ಬಂದ್ರು. இவன் அப்படியே கண்கள்ல கண்ணீரோட குற்ற மனசாட்சியோட அங்க நின்னுட்டு இருந்தான். ಇವನು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಅಪರಾಧ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯಿಂದ ಅಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அந்த போலீஸ் வந்து பாஸ்டர் கேட்டாங்க, ஐயா இந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? ಆ ಪೊಲೀಸ್ನವರು ಪಾಸ್ಟರ್ನ ಕೇಳಿದ್ರಂತೆ, ಅಯ್ಯ ಈ ಹುಡುಗ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? அவர் சொன்னாரு, இந்த பையனை எனக்கு நல்லா தெரியுமே. ಹೌದು, ಈ ಹುಡುಗ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತೇ. இவன் கையில இந்த வெள்ளி டம்ளர், இந்த வெள்ளி ஜக்கெல்லாம் வச்சிருக்காயா, இதெல்லாம் சர்ச்சு பொருளாயா?
ಇವನ ಕೈಯಲ್ಲಿ ಬೆಳ್ಳಿಯ ಜಗ್ಗು ಮತ್ತು ಬೆಳ್ಳಿಯ ಲೋಟ ತಟ್ಟೆ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ, ಇದೆಲ್ಲ ಚರ್ಚ್ದ ಅಂತ ಕೇಳಿದ್ರಂತೆ. சொன்னார், ஆமா இதெல்லாம் சர்ச் பொருள் தான். ಹೌದು, ಇದು ಚರ್ಚಿನ ವಸ್ತುಗಳೇ ಅಂತ ಹೇಳಿ. பையன் அப்படியே பாஸ்டரையும் பார்க்கல, போலீஸையும் பார்க்கல, குற்ற மனசாட்சியில அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறான். ಆ ವಿಚಾರಣೆ ನಡೆಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಪರಾಧ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯಿಂದ ಯಾರನ್ನು ನೋಡಲಾರದೆ ತಲೆ ಬಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಆತನು ನೋವು ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஐயோ இந்த பாஸ்டர் வந்து இப்போ போட்டு கொடுத்துற போறாரு, நான் நைட்ல திருடினது சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே கீழே தலையை குனிஞ்சுக்கிட்டு நின்னா. ಅಯ್ಯಯ್ಯೋ, ಈಗ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಹಿಡ್ಕೊಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ ನನ್ನನ್ನ, ಅವ್ರು ಎಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಅಂತೇಳಿ ಅವನು ತಲೆ ಬಗ್ಗಿಸ್ಕೊಂಡು ನಿಂತುಕೊಂಡ. போலீஸ் கேக்குறாங்க, ஐயா இவன் சொல்றான் இந்த வெள்ளி டம்ளர் இந்த ஜக்கெல்லாம் நீங்க தான் அவனுக்கு கொடுத்ததா சொல்றான், உண்மையாயா அப்படின்னு கேக்குறாங்க. ಅಯ್ಯ, ಈ ಹುಡುಗ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಬೆಳ್ಳಿ ಲೋಟ ತಟ್ಟೆ ಜಗ್ಗೆಲ್ಲ ನೀವೇ ಇವನಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿಜನಾ ಇದು ಅಂತ ಕೇಳಿದ್ನ. என்ன சொல்லுங்க, பாஸ்டரா கொடுத்தாரு? ಹೇಳಿ, ನಿಜ ಪಾಸ್ಟರ್ ಕೊಟ್ರ? சொல்லுங்க, யார் கொடுத்தா அதெல்லாம்? ಹೇಳಿ, ಯಾರು ಕೊಟ್ಟಿದ್ದು? போலீஸ் அப்படி கேட்ட உடனே ಪೊಲೀಸ್ನವರು ಅವರನ್ನ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ அந்த பாஸ்டர் சொன்னாரு, ಆ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರಂತೆ, ஆமாயா நான் தான் அவனுக்கு கிஃப்டா கொடுத்தேன். ಹೌದು, ನಾನೇ ಅವನಿಗೆ ಕೊಡುಗೆ ಬಹುಮಾನವಾಗಿ ಕೊಟ್ಟೆ. அந்த பையன் திடீர்னு இப்படி தலை எழுதி பாக்குறான், என்னடா பாஸ்டர் வேற கதை சொல்றாரு. ಅಲ್ಲಿಯವರೆಗೂ ತಲೆ ಬಗ್ಗಿಸ್ಕೊಂಡಿದ್ದಂತ ಹುಡುಗ ತಕ್ಷಣವೇ ತಲೆ ಎತ್ತಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಬೇರೆ ರೀತಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರಲ್ವಾ. பாஸ்டர் சொன்னாரு போலீஸ பார்த்து, ஐயா இந்த ஏழை பையனுக்கு நான் தான் இதெல்லாம் கொடுத்தேன். ಪಾಸ್ಟರ್ ಪೊಲೀಸ್ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದಂತೆ, ಈ ಬಡ ಹುಡುಗನಿಗೆ ನಾನೇ ಕೊಟ್ಟೆ. இப்ப அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, கை கால் நடுங்குது. ಈಗ ಆ ಹುಡುಗನಿಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕೋ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲ, ಕೈ ಕಾಲು ನಡುಗುತ್ತಾ ಇದೆ. உடனே ஒரு நிமிஷம் இங்க நில்லுங்கன்னு சொல்லி பாஸ்டர் உள்ள போனாரு. ತಕ್ಷಣ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಿಲ್ರಿ ಅಂತೇಳಿ ಪಾಸ್ಟರ್ ಒಳಗಡೆ ಹೋಗಿ உள்ள போய் இப்ப கையில ஒரு 2 வெள்ளி தட்டி எடுத்துட்டு வராரு. ಕೈಯಲ್ಲಿ 2 ಬೆಳ್ಳಿ ತಟ್ಟೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ರು. அந்த பையன்கிட்ட பார்த்து சொன்னாரு, தம்பி ಆ ಹುಡುಗನ ಬಳಿ ಕೇಳಿ, ತಮ್ಮ என்னப்பா வெள்ளி தட்டியும் கொடுத்த, இதையும் விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி இப்ப வெள்ளி தட்டி அவன் கையில கொடுக்கறாரு. ಯಾಕಪ್ಪ ಬೆಳ್ಳಿ ತಟ್ಟೆನು ಕೊಟ್ಟಿದ್ದೆ, ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಿ ಅಂತ ಅವುಗಳನ್ನ ಅವನಿಗೆ ಕೊಟ್ರಂತೆ. ಅಡೆ போலீஸ் அந்த பாஸ்டர் கேக்குறாங்க, ஐயா உண்மைதான் சொல்றீங்களா? ಪೊಲೀಸ್ನವರು ಆ ಪಾಸ್ಟರ್ನ ಕೇಳಿದ್ರು, ನಿಜ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಯ್ಯ? பாஸ்டர் சொன்னாங்க, ஆமா சார் விட்டுருங்க, நான் தான் அவனுக்கு இதை கிஃப்டா கொடுத்தேன். ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅಯ್ಯ ನಿಜ, ನಾನೇ ಅವನಿಗೆ ಬಹುಮಾನವಾಗಿ ಕೊಟ್ಟೆ, நான் எல்லாத்தையும் கொடுத்தேன். அந்த பையன் பாவம் வெள்ளி தட்டை இங்க விட்டுட்டு போயிட்டான், அதையும் சேர்த்து அவனுக்கு கொடுத்தேன். ನಾನು ಎಲ್ಲವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದೆ, ಆದ್ರೆ ಬೆಳ್ಳಿ ತಟ್ಟೆಗಳನ್ನ ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾನೆ, ಅದನ್ನು ಸಹ ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. உண்மைதான் சொல்றீங்களா பாஸ்டர்? ನಿಜ இவனை விட்டுட்டா அப்படின்னு கேக்குறாங்க. ನಿಜಾನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಪಾಸ್ಟ್ರೇ, ಇವನನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ಲಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರಂತೆ. அங்க பாஸ்டர் சொன்னா, ஆமா சார் விட்டுருங்க, நான் தான் அந்த பையனுக்கு கொடுத்தேன். ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹೌದು ಸರ್, ನಾನೇ ಕೊಟ್ಟೆ, ಆ ಹುಡುಗನನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ರಿ. உடனே போலீஸ் அவனை விட்டுட்டு, டேய் பாஸ்டர் சொல்றதுனால விடுறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ಆ ಪೊಲೀಸ್ನವರು, ಏ ಹುಡುಗ, ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರಿಂದ ನಿನ್ನನ್ನ ಬಿಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಿ ಹೊರಟೋದ್ರಂತೆ. அந்த பையன் கையில வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர், வெள்ளி ஜக் எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு கண்கள்ல கண்ணீரோட குற்றவாளிய போல அங்க நின்னா பாஸ்டருக்கு முன்னாடி. ಆ ಹುಡುಗ ತನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಬೆಳ್ಳಿ ತಟ್ಟೆಗಳು, ಬೆಳ್ಳಿ ಲೋಟಗಳು, ಬೆಳ್ಳಿ ಜಗ್ಗೆಲ್ಲ ಹಿಡಿದುಕೊಂಡು ಅಪರಾಧ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯಿಂದ ಪಾಸ್ಟರ್ ಮುಂದೆ ಅವನು ನಿಂತುಕೊಂಡು, பாஸ்டர் ஏன் என்ன நீங்க காட்டி கொடுக்கல? நான் ஒரு திருடன், என்ன யாருமே நம்பல, யாருமே எனக்கு ஒரு வாய் சோறு தரல, ஆனா என்ன நம்பி சர்ச்சில் நீங்க படுக்க வச்சீங்க. உங்க நம்பிக்கைக்கு நான் துரோகம் செஞ்சு சபையில திருடிட்டு போயிட்டேன், என்ன ஏன் காப்பாத்துனீங்க? ಆ ಹುಡುಗ ಕೇಳಿದ, ಪಾಸ್ಟ್ರೇ ಯಾಕೆ ನನ್ನನ್ನ ಹಿಡ್ಕೊಡ್ಲಿಲ್ಲ, ನಾನು ಕಳ್ಳ ಅಂತ ಯಾಕೆ ಹೇಳಲಿಲ್ಲ, ಯಾರು ನನ್ನನ್ನ ನಂಬಲಿಲ್ಲ, ಸಮಾಜ ನನ್ನನ್ನ ದೂರ ಮಾಡಿತು, ನೀವು ಯಾಕೆ ನನ್ನನ್ನ ಹಿಡ್ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாஸ்டர் சொன்னார், தம்பி ಆ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು, ತಮ್ಮ நீ 4 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அப்படின்ற கதை எனக்கு தெரியாமல இல்ல, எனக்கு நல்லா தெரியும். ನೀನು 4 ವರ್ಷ ಸರವಾಸ ಅನುಭವಿಸಿ ಬಂದಿರೋದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬೇಡ, ಗೊತ್ತು ನನಗೆ. நேத்து ராத்திரி நான் கதவை திறந்து விடும் போது உன் மேல நம்பிக்கை வச்சு திறந்து விட்டேன். ನಾನು ರಾತ್ರಿ ಬಾಗಿಲು ತೆರೆಯುವಾಗ ನಿನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಬಾಗಿಲು ತೆರೆದೆ. இப்போ நீ உன்னை நான் போலீஸ் இருந்து விடுவித்தது, ಈಗ ನಿನ್ನನ್ನ ಪೊಲೀಸ್ನವರ ಕೈಯಿಂದ ಬಿಡಿಸಿದ್ದು, திருப்பி உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப உன் எதிர்காலம் எல்லாமே நாசமாயிடும். ನಿನ್ನನ್ನ ಮತ್ತೆ ಜೈಲಿಗೆ ಕಳಿಸಿದ್ರೆ ನಿನ್ನ ಭವಿಷ್ಯ ಕಾಲ ಎಲ್ಲ ಹಾಳಾಗೋಗುತ್ತೆ. நேத்து ராத்திரி ஒரு கருணையின் அடிப்படையில் உன்னை சபைக்குள்ள விட்டேன். ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ಕರುಣೆಯ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನ ಒಳಗಡೆ ಬರಮಾಡಿಕೊಂಡೆ. இப்போ உன்னை நான் தப்பிக்க வைத்தது தேவனுடைய அன்பினால உன்னை மன்னித்து தப்பிக்க விடுறேன். ಈಗಲೂ ಸಹ ನಿನ್ನನ್ನ ನಂಬುತ್ತಾ ಇರುವುದು ದೇವರ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಿನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. இனிமையாவது திருடாம திருந்தி வாழு. ಇನ್ನು ಮೇಲೆ ಆದರೂ ಕದಿಯದೆ ನೀನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿ ಬಾಳು. உன்னை ஆண்டவருக்காக நான் விலைக்கு வாங்கி விட்டுறேன். ನಿನ್ನನ್ನ ದೇವರಿಗಾಗಿ ಕೊಂಡುಕೊಂಡು
ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇನೆ, இனிமையாவது குற்றவாளியை போல வாழாத. ಇನ್ನು ಮೇಲೆ ಅಪರಾಧಿಯಾಗಿ ಬದುಕಬೇಡ. அவன் அந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த பாஸ்டர் கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கதறி அழுதான். ಆ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಆ ಹುಡುಗನ ಕೈಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸಾಮಗ್ರಿಗಳನ್ನೆಲ್ಲ ಕೆಳಗಡೆ ಹಾಕಿ ಆ ಪಾಸ್ಟರ್ಗಳ ಪಾದವನ್ನ ಹಿಡಿಕೊಂಡು ಅಯ್ಯ ನನ್ನನ್ನ ಕ್ಷಮಿಸಿರಿ ಕ್ಷಮಿಸಿರಿ ಅಂತ ಅತ್ತನಂತೆ. அந்த நேரத்துல எதிர்பார்க்காமல் அவன் பெற்றுக்கொண்ட கிருபை அவனை மனம் மாற ಆ செய்தது. ಸಮಯದಲ್ಲಿ ಅವನು ಎದುರು ನೋಡದೆ ಪಡೆದುಕೊಂಡಂತಹ ಕೃಪೆ ಅವನ ಮನಸ್ಸನ್ನ ಬದಲಾಯಿಸಿತು. கர்த்தருடைய பந்தியும் நாம் பெற்றுக்கொண்ட எதிர்பாராத தேவ கிருபை. ಇಲ್ಲಿ ದೇವರ ಪಂಕ್ತಿ ನಾವು ಪಡೆದುಕೊಂಡಂತ ಎದುರು ನೋಡದೇ ಇರುವಂತಹ ದೇವರ ಕೃಪೆ. இப்ப நாம கொஞ்ச நேரத்துல முழங்காலிட்டு கர்த்தருடைய பந்தி பெறுகிற நேரத்துல நம்முடைய கைகளில் கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய அந்த சரீரத்தின் அடையாளங்களும் இந்த திருடனை போல நாம் பெற்றுக்கொண்ட எதிர்பாராத தேவனுடைய பாவ மன்னிப்பு. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ನಾವು ಮೊಣಕಾಲೂರಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ದೇವರ ರೊಟ್ಟಿಯನ್ನ ದೇವರ ದ್ರಾಕ್ಷ ರಸವನ್ನ ನಾವು ಪಡೆಯದೆ ಎದುರು ನೋಡದೆ ಅನುಭವಿಸುವಂತ ದೇವರ ಕೃಪೆ. அநேக நேரத்துல கிருபை நம்மை ஷாக் அடிச்ச மாதிரி நிக்க வைக்கும். ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಕೃಪೆಯು ನಮ್ಮನ್ನ ನಡುಗಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. ஷாக் அடிக்கும் போது என்ன நடக்குதுன்னு தெரியாத மாதிரி தேவனுடைய கிருபையை பெறுகிற நேரத்துல நிறைய நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ನಡುಕ ಹುಟ್ಟಾದಾಗ ಏನಾಗುತ್ತದೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆ ಪಡೆದುಕೊಂಡಾಗ ಅದೇ ರೀತಿ ಭಾವವಾಗ್ತದೆ. அநேக நேரத்துல தேவனுடைய பாவ மன்னிப்பு நம்மை நோக்கி வரும் பொழுது அது நமக்கு சர்ப்ரைஸா இருக்கும். ஐயோ இது எனக்கு தகாதது ஆனா என்னை நோக்கி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி சர்ப்ரைஸா நிப்போம். ದೇವರ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮಗೆ ಅದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿ ನೋಡ್ತಾ ಇರ್ತದೆ. ಯಾಕಂದ್ರೆ ಅಯ್ಯೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇದು ಬಂತಲ್ಲ ಅಂತ ಅನಿಸುತ್ತದೆ. ಅನೇಕ நேரத்துல எவனுக்கு கிருபை கொடுக்க கூடாதோ அவனை நோக்கி கிருபை தேவன் கொடுப்பார். ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಯಾರಿಗೆ ಕೃಪೆ ಕೊಡಬಾರದು ಅಂತವರನ್ನ ನೋಡಿ ದೇವರ ಕೃಪೆ ಕೊಡ್ತಾರೆ. இந்த திருடனை போல ಈ ಕಳ್ಳನ ಹಾಗೆ இயேசு வாழ்ந்த காலத்துல சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டு ஒரு மனிதன் வாழ்ந்தான். ಯೇಸು ಜೀವಿಸಿದಂತಹ ಕಾಲದಲ್ಲಿ ಸಮಾಜದಿಂದ ದೂರ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬದುಕಿದನು. முழு சமுதாயமும் அவனை பார்த்து பாவி என்று அழைத்தது. ಇಡೀ ಸಮಾಜವೇ ಅವನನ್ನ ನೋಡಿ ಪಾಪಿ ಎಂದು ಅಲ್ಲಗಳೆದಿತ್ತು. அவன் ரோட்ல அந்த பக்கம் வந்தா அவனை சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் தப்பிச்சு மத்த இடமா ஓடுவாங்க. ಅವನು ರಸ್ತೆಯಲ್ಲಿ ನಡ್ಕೊಂಡು ಬರುವಾಗ ಅವನ ಮುಖವನ್ನ ನೋಡದೆ ಅವನಿಂದ ದೂರ ಬೇರೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ இவங்கிட்ட ಇದ್ದರು. பேசவே கூடாது இவங்கிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி இயேசு வாழ்ந்த காலத்துல சமுதாயத்துல ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். ಇವನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಬಾರದು ಇವನ ಸಹವಾಸ ಮಾಡಬಾರದು ಅಂತ ಇದ್ದಂತಹ ಕಾಲದಲ್ಲಿ ಆ ವ್ಯಕ್ತಿ ಬದುಕಿದನು. அவனுடைய பேர் சகேயு. ಅವನ ಹೆಸರು ಜಕ್ಕಾಯನು. அவன பேர் சகேயு ஏன்னா அவன் ஒரு மோசமான மனிதன். ಜಕ್ಕಾಯನ್ ಅಂದ್ರೆ ಅವನ ಅನ್ಯಾಯವುಳ್ಳ ಮನುಷ್ಯನು. அவன் ரொம்ப மோசமானவன் ஏன்னா மத்தவங்களுடைய வலி வேதனையில உல்லாசமா வாழ்ந்தவன். ಯಾಕೆ ಅವನು ಮೋಸಗಾರನಾಗಿದ್ದಾನಂದ್ರೆ ಬೇರೆಯವರ ನೋವು ಸಂಕಟದಲ್ಲಿ ಅವನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದನು. அநியாயமா மற்றவங்க மேல வரியை அவன் வசூலித்து வாழ்ந்து வந்தவன். ಅನ್ಯಾಯವಾಗಿ ಬೇರೆಯವರ ಮೇಲೆ ತೆರಿಗೆ ವಸೂಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದನು. ஒரு நாள் இயேசு எரிகோக்கு போற வழியில் ಒಂದು ದಿನ ಯೇಸು ಎರಿಕೋಗೆ ಹೋಗುವಾಗ அவர் எரிகோ வழியா போயிட்டு இருக்கும்போது ಎರಿಕೋ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸಾಗುತ್ತಾ ಇರುವಾಗ அங்க எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. ಅಲ್ಲಿ ಎದುರು ನೋಡದೇ ಇರುವಂತ ಘಟನೆ ಉಂಟಾಯಿತು. இந்த சகேயு என்கிற மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறார். ಈ ಜಕ್ಕಾಯನ್ ಎಂಬ ಮನುಷ್ಯನನ್ನ ದೇವರು ಸಂಧಿಸಿದನು. எல்லாருக்கும் சகேயுடைய கதை தெரியும் தானே? ಎಲ್ಲರಿಗೂ ಜಕ್ಕಾಯನ ಕಥೆ ಚೆನ್ನಾಗಿ அதனால இப்ப நான் கதையை சொல்ல போறதில்ல. ಹಾಗಾಗಿ ಕಥೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ. அந்த கதையில நடந்த சத்தியங்களை உங்களுக்கு நான் சொல்ல ಆ போறேன். ಕಥೆಯಲ್ಲಿ ಉಂಟಾದ ಸತ್ಯಗಳನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. எப்படி இந்த பாஸ்டர் இந்த திருட்டு பையனுக்கு கிருபையை காண்பித்தாரோ ಹೇಗೆ ಈ ಪಾಸ್ಟರು ಕದ್ದಂತಹ ಕಳ್ಳನಿಗೆ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ತೋರಿಸಿದನು, அன்னைக்கு இயேசு அந்த சகேயுக்கு கிருபையை ಅದೇ காண்பித்தார். ರೀತಿ ಆವತ್ತು ಯೇಸು ಜಕ್ಕಾಯನಿಗೆ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ತೋರಿಸಿದನು. அவன் கிருபையை பெறக்கூடிய நிலைமையில வாழ்ந்தவன் கிடையாது. ஏன்னா அவன் திருட மோசமான மனிதன். ಅವನು ಕೃಪೆ ಹೊಂದುವಂತಹ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಅವನು ಅನ್ಯಾಯವಾಗಿದ್ದವನು, ಮೋಸಗಾರನು. ஆனா அன்னைக்கு சகேயுக்கு எரிகோவில் கிருபை காண்பிக்கப்பட்டது. ಆವತ್ತು ಜಕ್ಕಾಯನಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮೂಲಕ ಕೃಪೆ ದೊರಕಿತು. பாருங்க, ஆரம்பத்துல சொன்ன அந்த திருட்டு பையனுக்கு பாஸ்டருடைய கையில கிருபை கிடைத்தது. ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳಿದೆ ಆ ಕಳ್ಳ ಹುಡುಗನಿಗೆ ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಕೈಯಿಂದ ಕೃಪೆ ದೊರಕಿತು. இங்க எரிகோல சகேயுக்கு கிருபை கிடைத்தது. ಇಲ್ಲಿ ಎರಿಕೋ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಜಕ್ಕಾಯನಿಗೆ ದೇವರ ಕೃಪೆ ದೊರಕಿತು. இங்க ಚಿಕ್ಕಜಾಲ வாழ்ற உங்களுக்கு எனக்கும் இயேசுவின் சிலுவையில் கிருபை கிடைத்தது. ಈ ಚಿಕ್ಕ ಜಾಲದಲ್ಲಿ ಬದುಕ್ತಾ ಇರುವಂತ ನಿಮಗೂ ನನಗೂ ಕಲ್ವಾರಿಯ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸುರಿಸಿದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಮಗೆ ಕೃಪೆ ದೊರಕಿದೆ. அந்த சிலுவையில ஆண்டவர் ஒருவனை அல்ல முழு பாவத்தையும் அவர் மன்னித்தார். ಆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬನನ್ನ ಮಾತ್ರವಲ್ಲ ಇಡೀ ಮಾನವ ಕುಲದ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಿದನು. அவருடைய இரத்தத்தால் எல்லாருக்கும் இலவச கிருபை கிடைத்தது. ಆತನ ರಕ್ತದಿಂದ ಎಲ್ಲರಿಗೂ ಪಾಪ ನಿವಾರಣಾರ್ಥ ಉಂಟಾಯಿತು. அதனாலதான் நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த கம்யூனியன்ல பங்கு
பெற போகிறோம். ಆದ್ದರಿಂದ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ಕೃತಜ್ಞತಾ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಾವು ಈ ಕರ್ತನ ಭೋಜನದಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗ್ತೇವೆ. இந்த சகேயு என்கிற மனிதன் மிக மிக மோசமானவன். ಈ ಜಕ್ಕಾಯನ್ ಎಂಬ ವ್ಯಕ್ತಿ ಬಹಳ ಮೋಸಗಾರನು. இயேசு அதாவது கிட்டத்தட்ட லெந்து காலங்களில் நடைபெற்ற ஒரு சம்பவம். ಇದು ಹತ್ತತ್ರ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಶ್ರಮೆ ದಿನಗಳಲ್ಲಿ ನಡೆದಂತಹ ಘಟನೆ. இன்னைக்கு லெந்து காலம் இல்ல, ஆனா அவருடைய சிலுவை அந்த பயணம் கடைசி நாட்கள். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಶ್ರಮೆ ದಿನಗಳು ಇರಲಿಲ್ಲ, ಶಿಲುಬೆಯ ಕೊನೆಯ ದಿನಗಳು ಸಾಗ್ತಾ ಇದ್ದವು. இப்ப இயேசு எருசலேமை நோக்கி போயிட்டு இருக்கிறார். ಈಗ ಯೇಸು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா எருசலேம்ல தான் சிலுவையை சுமக்க போகிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿಯೇ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹೊರಬೇಕು. அப்போ எருசலேமுக்கு போற வழியில இருந்த பட்டணம் தான் எரிகோ பட்டணம். ಆ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗುವ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಿಗುವಂತ ಪಟ್ಟಣವೇ ಎರಿಕೋ ಪಟ್ಟಣ. எரிகோ பட்டணம் ரோமர்களுக்கு முக்கியமான பட்டணம். ಎರಿಕೋ ಪಟ್ಟಣ ರೋಮ ಜನರಿಗೆ ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯವಾದದ್ದು. அது ஒரு ஏர்போர்ட் இடம் அப்படின்னு மாதிரி வச்சுக்காங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಏರ್ಪೋರ್ಟ್ ಇದ್ದ ಹಾಗೆ ದೊಡ್ಡ ಸ್ಥಳ ಅದು. ஏன்னா அங்க நிறைய தொழிலதிபர்கள் வாழ்ந்தாங்க, பணக்காரங்க வாழ்ந்தாங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಉದ್ಯಮದವರು, ದೊಡ್ಡ ವ್ಯಾಪಾರಸ್ಥರು, ಶ್ರೀಮಂತರು ಬದುಕಿದ್ರು. அப்போ அந்த மாதிரி இடத்துல சகேயுவை வேலைக்கு வச்சு ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜಕ್ಕಾಯನನ್ನ ಕೆಲಸಕ್ಕಿಟ್ಟು எல்லார்கிட்டயும் வரி வசூலிச்சு கவர்மெண்ட் கொடுக்கிற வேலை கொடுத்திருந்தாங்க. ಎಲ್ಲರ ಬಳಿ ತೆರಿಗೆ ವಸೂಲಿ ಮಾಡಿ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಸಲ್ಲಿಸಬೇಕೆಂಬ ಕೆಲಸವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ರು. பைபிள் சொல்லுது அவன் வெறும் வரி வசூலிப்பவன் அல்ல. ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ ಅವನು ಬರೀ ಸುಂಕ ವಸೂಲಿ ಮಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. அவன் சீஃப் டாக்ஸ் கலெக்டர், அதாவது எல்லா வரி வசூலிக்கிறவங்களுக்கும் சூப்பர்வைசரா இருந்தான். ಅವನು ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರಧಾನ ಸುಂಕ ವಸೂಲಿಗಾರನಾಗಿದ್ದನು. அப்போ வரி வசூலிக்கிறவன் செய்யற ஊழல்ல இருந்தும் இவன் ஊழல் அடிச்சு என்ன செய்வான் வாழ்ந்தவன். ತೆರಿಗೆ ವಸೂಲಿ ಮಾಡುವವರಿಗಿಂತಲೂ ಇವನು ಹೆಚ್ಚಿನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇದ್ದಂತವನು ಅದರಲ್ಲಿ ವಸೂಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. பெரிய கரப்டட் ஆபீசர் இவன். ಇವನು ಬಹಳ ಶುದ್ಧ ಒಂದು ಆಫೀಸರ್ ಇವನು. பாருங்க, இயேசு எருசலேமுக்கு போற வழியில எரிகோல எப்படிப்பட்டவனை சந்திக்க தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. ನೋಡ್ರಿ, ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಯೇಸು ಸಾಗು ಹೋಗುವಾಗ ಎರಿಕೋ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಎಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಸಂಧಿಸಿದನು ನೋಡಿ. எரிகோல நல்லவன் இருந்திருப்பான், ಎರಿಕೋದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯವರು ಇರಬಹುದು, எரிகோல நீதிமான் இருந்திருப்பான், ಎರಿಕೋ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನೀತಿವಂತರು ಇರಬಹುದು, எரிகோல கடவுளுக்கு பயம் உள்ளவன் வாழ்ந்திருப்பான், ಎರಿಕೋವಿನಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸುವವರು ಇರಬಹುದು. ஆனா இயேசு எரிகோல மிகப்பெரிய மோசமானவனை சந்திக்கும்படியாக தேர்ந்தெடுக்கிறார். ಆದ್ರೆ ಯೇಸು ಅವರು ಯಾರನ್ನ ಸಂಧಿಸದೆ ಬಹಳ ಮೋಸಗಾರನು, ಅನ್ಯಾಯಗಾರನಾದಂತ ಜಕ್ಕಾಯನನ್ನ ಸಂಧಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದನು. இதுதாங்க கிருபை. ಇದೇ ದೇವರ ಕೃಪೆ. எவன தேவன் சந்திக்க கூடாதோ அவனை சந்திக்கிறார் பாருங்க, அதுதான் கிருபை. ಯಾರನ್ನ ಸಂಧಿಸಲಾರದವರಾಗಿ ಬಿಟ್ಟಿರ್ತಾರೋ ಅವರನ್ನ ಸಂಧಿಸ್ತಾರಲ್ಲ ದೇವರು, ಅದೇ ದೇವರ ಕೃಪೆ. யாருக்கு தயவு காண்பிக்க கூடாதோ அவனுக்கு தயவு காண்பிக்கப்படும் பொழுது அங்க தேவ கிருபையை நம்ம ಯಾರಿಗೆ ದಯೆ ತೋರಿಸಲಾರದೆ ಇರ್ತಾರೋ ಅಂತವನಿಗೆ ದಯೆ ತೋರಿಸ್ತಾರಲ್ಲ, ಅದು ದೇವರ ದಯೆ. இந்த சர்ச்ல அங்க கடைசியில உட்கார்ந்து இருக்கிறவங்கல இருந்து நிக்கிற ஏன் வரைக்கும் ஒருத்தருக்கும் தேவனுக்கு முன்பதாக தயவு பெறுவதற்கு தகுதி ಈ இல்லாதவர்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ಕೊನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತಹ ಮತ್ತು ಇಲ್ಲಿ ನಿಂತಿರುವಂತಹ ನನ್ನವರೆಗೂ ಯಾರಿಗೂ ದೇವರ ದಯೆ ಪಡೆದುಕೊಳ್ಳುವ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ. இங்க கீழே உட்கார்ந்து இருக்கிற குழந்தையில இருந்து முதியவர்கள் வரைக்கும் யாருக்குமே தேவனுடைய அன்பை பெறுவதற்கு அருகதை கிடையாது. ಇಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಕುಳಿತಿರುವ ಸಣ್ಣವರು ಮೊದಲುಗೊಂಡು ಹಿರಿಯರ ತನಕ ಯಾರಿಗೂ ದೇವರ ಕೃಪೆ ಪಡಲು ಅರ್ಹರಲ್ಲ. ஆனா ஆண்டவர் நம்மையும் தேர்ந்தெடுத்து இந்த கால ಆದ್ರೆ வேளையில ನಮ್ಮನ್ನು ಈ ಬೆಳಗಿನ நல்ல ಜಾವದಲ್ಲಿ ಕರங்களை ದೇವರು ತಟ್ಟಿ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಸ್ತೋತ್ರ பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಗಟ್ಟಿಯಾದ ಚಪ್ಪಾಳೆಯಿಂದ ದೇವರಿಗೆ நம்மை ಸ್ತೋತ್ರ. தேர்ந்தெடுத்து அவருடைய கிருபையை நமக்காக காண்பித்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದ ಆತನ ಕೃಪೆಗಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸೋಣ. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய கிருபை ದೇವರ ಕೃಪೆ நாம் தகுதி இல்லாத நேரத்திலும் நம்மை நோக்கி வரும். ನಾವು ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. எழுதுறவங்க எழுதிக்காங்க, பாடம் நம்பர் 1. ಬರಕೊಳ್ಳುವವರು ಬರ್ಕೊಳ್ರಿ. ಮೊದಲನೆಯ ಪಾಠ, தகுதி இல்லாத நேரத்திலும் ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಸಮಯದಲ್ಲಿ, தகுதி இல்லாத சூழ்நிலையிலும் தேவ கிருபை நம்மை நோக்கி வரும். ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ದೇವರ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕೊಂಡು ಬರುತ್ತೆ. இன்றைய செய்தியின் தலைப்பு, ಇವತ್ತಿನ ಪ್ರಸಂಗದ ಮುಖ್ಯಾಂಶ, சிலுவையில் நான் கண்ட கிருபை. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಾನು ಕಂಡ ಕೃಪೆ. இதுதான் செய்தியின் தலைப்பு, எழுதிக்காங்க. ಇದೇ ಪ್ರಸಂಗದ ಒಂದು ಮುಖ್ಯಾಂಶ. The grace that I found at the cross. సిలువలో నేను కనబడిన దేవుని కృప. பாடம் நம்பர் 1. మొదటి పాఠం, தகுதி இல்லாத என்னை நோக்கி காண்பிக்கப்பட்ட தேவ கிருபை. అర్హత లేకున్నటువంటి నన్ను చూచి వచ్చిన దేవుని కృప. லூக்கா 19 அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. లూకా 19వ అధ్యాయం 5వ వచనం ఇలా இயேசு సెలవిస్తుంది. எரிகோ பட்டணம் வழியாக வரும்பொழுது యేసు ఎరికో పట్టణంకి వచ్చేటప్పుడు அவன் ஒரு குள்ளனாக இருந்ததனால அவன் மரத்தின் மேல ஏறி உட்கார்ந்திருந்தான். ಅವನು ಗಿಡ್ಡನಾಗಿದ್ದರಿಂದ ಒಂದು ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಕೂತಿದ್ದನು.
ಹೇಳಿದನು. அந்த மரத்திற்கு நேர கீழே இயேசு வந்து நின்ன பிறகு ಆ ಮರದ ಕೆಳಗಡೆ ಯೇಸು ಬಂದು ನಿಂತಾಗ மேல அண்ணா வந்து பார்த்து ಮೇಲೆಗಡೆ ಇರುವವನನ್ನ ನೋಡಿ, சகேயுவே ಜಕ್ಕಾಯನೇ நீ கீழே இறங்கி வா, ತಟ್ಟನೆ ಇಳಿದು ಬಾ, உடனே வா, ತಕ್ಷಣ ಬಾ, நான் உன் வீட்டுல தங்கணும். ನಾನು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇವತ್ತು ತಂಗಬೇಕು. இயேசு அங்க வந்து சகேயுவே பேரிட்டு அழைக்கிறார். ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಅಲ್ಲಿಗೆ ಬಂದು ಜಕ್ಕಾಯನನ್ನ ಹೆಸರಿಟ್ಟು ಕರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க, அவனோ ஒரு மரத்தின் மேல் இயேசுவை பார்க்க ஏறினான். ನೋಡಿ, ಅವನು ಯೇಸುವನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ ಮರವನ್ನ ಹತ್ತಿ ಕುಳಿತನು. அவன் இயேசுவை பார்க்க தான் விரும்பினான். ಅವನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ನೋಡಲು ಮಾತ್ರ ஆனா ಬಯಸಿದ. இயேசு அவனை பார்க்க இல்ல, அவனோட சந்திப்பை உண்டாக்க அவன் வீட்டுக்கு போகும்படியாக அவனை ಆದ್ರೆ அழைக்கிறார். ಯೇಸು ಬರೀ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ಅವನನ್ನ ಸಂಧಿಸಲು, ಅವನ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸಿಸಲು ಇಷ್ಟಪಟ್ಟನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களை இயேசு பார்க்க வரலங்க, உங்களோட உறவு கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಬರಲಿಲ್ಲ, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ವಾಸಿಸಲು ಬಂದಿದ್ದಾನೆ. மத்த மதங்கள்ல நீங்க போய் நின்னு கடவுளை பார்த்துடலாமா, கடவுள் எங்கேயாச்சும் என் கண்ணுல கிடைச்சிருவாரா அப்படின்னு சொல்லி தூரத்துல அனாதைகளை போல பிச்சை எடுக்கிறவர்களை போல நிற்கிற இந்த காலகட்டத்தில் நம்மை தேடி வந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ಬೇರೆ ಧರ್ಮಗಳಲ್ಲಿ ಅಥವಾ ಮತಗಳಲ್ಲಿ ದೇವರುಗಳನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗಿ ನನಗೆ ಸಿಗುತ್ತಾರೋ, ನನ್ನ ನೋಡಬಹುದೋ, ನಾನು ಮಾತನಾಡಬಹುದು ಅಂತೇಳಿ ಹುಡುಕಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದವನು ಕರ್ತನಾದ ಯೇಸು நிறைய ಕ್ರಿಸ್ತನು. மதங்கள்ல நீங்க கோயில் உள்ள கூட கால் வைக்க முடியாது. ಅನೇಕ ಧಾರ್ಮಿಕ ಕೇಂದ್ರಗಳಲ್ಲಿ, ನೀವು ಮತಗಳಲ್ಲಿ, ಬೇರೆ ದೇವಾಲಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಒಳಗಡೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೂ ಆಗೋದಿಲ್ಲ. நிறைய மதங்கள்ல கடவுள் பேரை கூட உச்சரிப்பதற்கு நீ தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி உனக்கு தடை பண்ணி வைப்பான். ಕೆಲವಾರು ಮತಗಳಲ್ಲಿ ದೇವರ ಹೆಸರನ್ನು ಹೇಳಲಾರದ ಕೀಳು ಜಾತಿಯವನು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆனா கிறிஸ்தவத்துல நீங்க இயேசுவை தேடணும் மரத்துல ஏறினாலும் அவர் உங்க வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லி உங்களை நேசித்து, ಆದ್ರೆ ಕ್ರೈಸ್ತತ್ವದಲ್ಲಿ ನೀವು ಯೇಸುವನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಟ್ಟರು ಕೂಡ ದೇವರೇ ನಿನ್ನ ಮನೆಗೆ ಬಂದು ವಾಸ ಮಾಡಲು ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தாங்க சண்டே ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரோம். ನಮ್ಮ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಹಾಡನ್ನ ಹೇಳ್ಕೊಡ್ತೇವೆ, ಗೊತ್ತಾ ಹಾಡು? தெரியுமா? சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தெரிஞ்சவங்க பாடுங்க. சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், தங்க வேண்டும், தங்க வேண்டும். பாடுங்க. தங்க வேண்டும், தங்க வேண்டும், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொன்னா, அவர் வரக்கூடிய நிலைமையில நம்முடைய இருதயம் இருக்கா? ಇವತ್ತು ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ನಾನು ನಿನ್ನಲ್ಲಿ ವಾಸಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿದಾಗ ಆತನನ್ನ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತಹ ಹೃದಯ ನಿನ್ನಲ್ಲಿದೆಯಾ? அங்க யூத கலாச்சாரத்தின்படி ஒருவன் இன்னொருத்தனை அவனுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டால், ಅಲ್ಲಿ ಯಹೂದ್ಯ ಸಂಪ್ರದಾಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಬ್ಬನು ತನ್ನ ಸಂಪ್ರದಾಯದ ವಿರುದ್ಧವಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬನನ್ನ ತನ್ನ ಮನೆಗೆ ಕರೆಕೊಂಡ್ರೆ அங்க ஐக்கியத்தின் அடையாளம், ಅಲ್ಲಿ ಐಕ್ಯದ ಗುರುತು, அங்க ஏற்றுக்கொள்ளுதலின் அடையாளம், ಅಲ್ಲಿ ಸ್ವೀಕಾರ ಮಾಡುವ ಮನಸ್ಸು, உறவின் அடையாளம், ಸಂಬಂಧದ ಗುರುತುಗಳು. அங்க ஐக்கியத்தின் அடையாளம், ಐಕ್ಯದ ಗುರುತು, ஏற்றுக்கொள்ளுதலின் அடையாளம், ಸ್ವೀಕರಿಸುವ ಗುರುತು, அங்க உறவின் அடையாளம், ಸಂಬಂಧದ ಗುರುತು. இப்ப இயேசு சகேய வீட்டுக்கு போறேன் உடனே, ಈಗ ಯೇಸು ಜಕ್ಕಾಯನ ಮನೆಗೆ ಹೋದ ತಕ್ಷಣ அங்க எல்லாரும் நின்னு பார்த்து, என்னடா இயேசு இவன் வீட்டுக்கு போறேன்றாரு. ಅಯ್ಯೋ, ಏನು ಯೇಸು ಜಕ್ಕಾಯನ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಇದ್ದಾರೆ. ஒருத்தன் வீட்டுக்குள்ள போனா அங்க உறவின் அடையாளம், ಒಬ್ಬನು ಮನೆಯೊಳಗಡೆ ಹೋದ್ರೆ ಅವನಿಗೆ ಸಂಬಂಧದ ಕಾರ್ಯ. ஒருத்தன் வீட்டுக்குள்ள போனா அங்க ஏற்றுக்கொள்ளுதல் அடையாளம், ಒಂದು ಮನೆಯೊಳಗಡೆ ಹೋದ್ರೆ ಸ್ವೀಕರಿಸುವಂತಹ அங்க ಗುರುತು. ஒருத்தன் வீட்டுக்குள்ள போனா ஐக்கியத்தின் அடையாளம். ಒಂದು ಮನೆಯೊಳಗಡೆ ಹೋದ್ರೆ ಐಕ್ಯದ ಒಂದು ಗುರುತು. இயேசு எப்படி திருடன் கூட ஐக்கியம் வைக்க முடியும்? ಯೇಸು ಹೇಗೆ ಈ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಜೊತೆಲಿ ಇರಬಹುದು? இயேசு எப்படி திருடனை ஏற்றுக்கொள்ள முடியும்? ಯೇಸು ಹೇಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಬಹುದು? இயேசு எப்படி இந்த திருடனுக்கு
அன்பு செலுத்த முடியும்? ಯೇಸು ಹೇಗೆ ಈ ಕಳ್ಳನಿಗೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಬಹುದು? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தலையை சொரிஞ்சு பார்த்தாங்க, என்ன நடக்குதுங்க? ಅಲ್ಲಿ ಸುತ್ತ ನೆರೆದವರೆಲ್ಲ ತಲೆ ಕೆರೆಕೊಂಡು ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ ಅಂತ ஏன்னா ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. இந்த சகேயு என்பவன் சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்ட மனிதன், ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ಜಕ್ಕಾಯನ್ ಎಂಬವನು ಸಮಾಜದಿಂದ ದೂರ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನು, எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன், ಎಲ್ಲರಿಂದ ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು. ஆனா எல்லாருடைய பார்வையில இயேசு அங்க சொல்றாரு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனுடைய வீட்டிற்குள் நான் போக விரும்புகிறேன். ಎಲ್ಲರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಎಲ್ಲರಿಂದ ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟ ವ್ಯಕ್ತಿಯ ಮನೆಗೆ ನಾನು ಹೋಗ್ತೇನೆ. பாருங்க, இதுதாங்க தேவனுடைய திட்டம். ನೋಡಿ ಪ್ರಿಯರೇ, ಇದೇ ದೇವರ ಚಿತ್ತ ದಿಟ್ಟ. பாவம் தேவனை விட்டு நம்மை ஒதுக்கி தள்ளியது. ಪಾಪವು ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ದೂರ ಅಗಲಿಸುತ್ತದೆ. பாவம் ஆண்டவரோடு இருந்த உறவை கட் பண்ணி வச்சிருந்தது. ಪಾಪವು ದೇವರೊಟ್ಟಿಗಿರುವ ಸಂಬಂಧವನ್ನ ಕತ್ತರಿಸಿ ஆனா ಹಾಕಿರುತ್ತದೆ. இந்த சிலுவையில் இயேசு அவைகள் எல்லாத்தையும் மீன்றாக ஒன்றாக இணைத்து விட்டார். ಆದ್ರೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಅವೆಲ್ಲವನ್ನ ದೂರ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನ ಒಂದಾಗಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் சகேயுக்கு ஒரு கிருபையை காண்பிக்கிறார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೇಸು ಜಕ್ಕಾಯನಿಗೆ ಒಂದು ಕೃಪೆ ತೋರಿಸುತ್ತಾನೆ. பாருங்க, மரத்தின் மேல இருக்கிறான், இவர் மரத்தின் கீழே இருக்கிறார். ನೋಡಿ, ಜಕ್ಕಾಯನು ಮರದ ಮೇಲಿದ್ದಾನೆ, ಯೇಸು ಕೆಳಗಡೆ இன்னும் ಇದ್ದಾನೆ. அவன் வீட்டுக்கு போல, ಇನ್ನು ಮನೆಗೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ, இன்னும் வாழ்க்கை மாறல. ಇನ್ನು ಜೀವಿತ ಬದಲಾಗಲಿಲ್ಲ. ஆனா அதற்கு முன்பதாகவே கிருபை காண்பிக்கப்பட்டது. ಆದ್ರೂ ಇನ್ನು ಮುಂಚೆಯೇ ದೇವರ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಯಿತು. அததாங்க சிலுவையிலும் ஆண்டவர் நமக்கு செய்தார். అదే సిలువలో దేవుడు మనకు చేసిన గొప్ప కార్యం. 2026 வருஷம் நீங்க இருப்பீங்க நமக்கு தெரியாது. 2026 సంవత్సరంలో మనం ఉంటామని మనకు తెలియదు. 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே நமக்காக சிலுவையில் ஆண்டவர் கிருபையை காண்பித்தார். ఎన్ని 2000 సంవత్సరాల వెనక దేవుడు మన కొరకై తన కృప కలిగించాడు. ரோமர் 5வது அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, రోమలకు రాసిన పత్రిక 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் మనము పాపిలైనప్పటికీ தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மூலம் நம்மேல் அன்பு கூர்ந்தார். దేవుడు తన ఒకే కుమారుడైన యేసు ద్వారా మనపైన ప్రేమ చూపించాడు. பாவிகளாய் இருக்கையில் మనము పాపిలైనప్పటికీ தேவன் அன்பு கூர்ந்தார். దేవుడు ప్రేమించాడు. நாம பரிசுத்தவானா இருக்கும்போது இல்ல, మనము పరిశుద్ధులుగా ఉన్నప్పుడు కాదు, பாவியா இருக்கும்போது. పాపిలుగా ఉన్నప్పుడు. இதுதாங்க கிருபை. ఇదే దేవుని కృప. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. ஒரு பெரிய ராஜா, ఒక గొప్ప రాజు யோசித்து பாருங்க, ஒரு ஊருல நடந்து வராரு. ఒక రోడ్ లో నడుచుకొని వస్తున్నాడు ఒక ఊరిలో. அப்ப எல்லாரும் ராஜா வணக்கம் வணக்கம் கை கூப்பிட்டு கும்பிடுறாங்க. అప్పుడు ప్రజలందరూ అయ్యా రాజు నీకు వందనాలయ్యా అని చెప్తున్నారు. பெரிய பணக்காரங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, ஐயா எங்க வீட்டுக்குள்ள கால் வச்சுட்டு போங்க. గొప్ప శ్రీమంతులు డబ్బున్న వారంతా వాళ్ళు పిలుస్తున్నారు, రాజు మా பெரிய ఇంటికి రా. பெரிய படிச்சவன் எல்லாம், பெரிய பெரிய அறிவாளி எல்லாம், ஐயோ ராஜா எங்க வீட்டுக்குள்ள கால் வச்சுட்டு போங்க. మంచి పదవీధరులు, మంచి జ్ఞానవంతులు, చదివినటువంటి అందరూ అడుగుతున్నాడు, అయ్యా మా ఇంట్లో వచ్చి பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம், ஐயா ராஜா எங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க. మంచి వ్యాపారస్తులందరూ పిలుస్తున్నారు, మా ఇంటికి వచ్చి టీ తాగి వెళ్ళు అని. ஆனா ராஜா வேண்டாம் சார், ரொம்ப நன்றி, எனக்கு நேரம் இல்ல அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. అయితే రాజు చెప్తున్నాడు, లేదు నువ్వు వందనాలు, నాకు సమయం లేదు అని వెళ్తూనే ఉన్నాడు. அப்படியே போறாருங்க. అలాగే వెళ్తున్నప్పుడు அங்க ரோட் ஓரத்துல ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ఆ ఈదిలో ఒక్కడు అక్కడ భిక్షాటన அவனுக்கு చేస్తున్నాడు. வீடெல்லாம் கிடையாது, వానికి ఇల్లు లేదు. அங்க ஒரு மரத்தின் கீழே ஒரு குடிசையில வாழ்றான். అక్కడ చెట్టు దిగువ ఒక గుడిసెలో జీవిస్తున్నాడు. ரோட் ஓரத்துல பிச்சை எடுக்கிறான். దావ మరుగులో భిక్షమెత్తుతున్నాడు. போற வர்றவங்க எல்லாம் அவனை காரி துப்புவாங்க, திட்டுவாங்க, எட்டி உதைப்பாங்க, பழைய சோத்த கஞ்ச கொண்டாந்து ஊத்திட்டு అక్కడ போவாங்க. వచ్చే వాళ్ళు పోయే వాళ్ళు అంతా వాడిని తిడుతూనే ఉంటారు, వెరుగుతూనే ఉంటారు, ఏదో మిగిలిన కూడు తీసుకొచ్చి వానికి இப்ப వేస్తున్నారు. யோசித்து பாருங்க, நடந்து போயிட்டு இருக்கிற ராஜா ఆలోచించి చూడండి, రాజు అక్కడ திடீர்னு నడుచుకొని அங்க వెళ్తున్నాడు. நின்னு తక్షణమే அந்த பிச்சைக்காரன் மேல கைய வச்சு ఆ భిక్షగారుని పైన చేయి పెట్టి அவனை எழுப்பி விட்டு, వాణ్ణి లేపెట్టి, உன் வீடு எங்கப்பா இருக்கு? నీ ఇల్లు ఎక్కడుంది? ஐயோ ராஜா எனக்கு வீடெல்லாம் கிடையாது. ఆ భిక్షగారుడు చెప్పాడు, నాకు ఇల్లు లేదు. இதோ அங்க தெரியுது பாருங்க, ஓலை பிஞ்ச குடிசை, அதான் இருக்கிற இடம். చూడండి అక్కడ చినిగిపోయినటువంటి గుడిసెలో నేను వాసం அப்ப చేస్తున్నాను. ராஜா சொல்றாரு, வாப்பா எனக்கு வெயில் அடிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு, உங்க வீட்டுல ஏதாவது இருக்கா ராஜாவுக்கு கொடுக்கன்னு கேட்டா. రాజు చెప్తున్నాడు, ఇక్కడ ఎండ కాస్తుంది, నాకు నీళ్లు కావాలి, తాగేదానికి నీళ్లు ఇస్తావా, నువ్వు నీ ఇంట్లో ఉన్నాయా అని అడిగాడు. ஐயோ ராஜா, అయ్యో రాజా, என் குடிசைக்குள்ள வரீங்களா? నా ఇంటికి వస్తున్నావా? யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். ఎలా ఉంటుంది యోచించండి. புரியுதா உங்களுக்கு? అర్థమైందా? பணக்காரன் சொல்றான், நான் ராஜாவை என் வீட்டுக்குள்ள கூப்பிட்டேன். డబ్బున్నవాడు చెప్పాడు, నేను రాజుని నా ఇంటికి రా అంటే பெரிய అడిగాడు. மந்திரி சொல்றான், நான் என் வீட்டுக்குள்ள அவரை கூப்பிட்டேன் வரல. గొప్ప మంత్రి చెప్పాడు, నా ఇంటికి పిలిచాను. ஒவ்வொருத்தன் சொல்றான், நான் கூப்பிட்ட வரல, இது பிச்சைக்கார பையன் வீட்டுக்கு போறாரு. ఒక్కొక్కరు చెప్తున్నారు, నేను పిలిచాను,
నా ఇంటికి రాలేదు, వానింటికి వెళ్తున్నారని. அப்போ ராஜா அங்க நின்னு சொல்லுவாரு, అక్కడ రాజు చెప్తున్నాడు, நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லப்பா, నేను మీ ఇంట్లోకి రావాలని అవసరం లేదు, ஆனா நான் இவன் வீட்டுக்கு போகணும்ன்றது அவசியம். నేను వానింటికి వెళ్ళేది ముఖ్యమే. ஏன்னா நீ சமுதாயம், ఎందుకంటే మీరు సమాజము, உன்னை எவனும் வெறுக்கல, మిమ్మల్ని ఎవరు త్రోసివేయలేదు, உன்னை எவனும் ஒதுக்கல, మిమ్మల్ని ఎవరు తీసివేయలేదు. ஆனா நீ எல்லாம் சேர்ந்து இவனை ஒதுக்கி வச்சிருக்கிற பாரு. అయితే మీరందరూ చేరి వీన్ని తోసేస్తున్నారు இந்த కదా. சமுதாயம் சேர்ந்து இவன் தகாதவன், தீண்ட தகாதவன் அப்படின்னு சொல்லி இவனை ஒதுக்கி ఈ வச்சிருக்கிறீங்க பாரு. సమాజం అంతా సేరి ఈడు లెక్కకు లేనివాడు అని తోసేస్తున్నారు కదా. உங்க வீட்டுக்குள்ள நான் வர்றத காட்டிலும் మీ ఇంటిలోకి వచ్చేదానికన్నా இவன் வீட்டுக்குள்ள நான் போறது ரொம்ப వీని முக்கியம். ఇంటి లోపలికి వెళ్ళేది ప్రాముఖ్యమైనది. ஏனென்றால் இவன் அங்கீகரிக்கப்பட வேண்டியவன். ఎందుకంటే వీడు స్వీకరింపబడిన వాడు. யோசித்து பாருங்க, அன்னைக்கு ஊரெல்லாம் அவன் பேச்சாதான் இருந்திருக்கும். కొంచెం ఆలోచించండి, ఆ రోజు ఆ ఊరంతా వాని మాటే మాట్లాడతారు. மரியாதை என்ன வேற மரியாதை தான். వానికి వేరే మర్యాదలు ஏன்னா జరిగాయి. யார் கால் அங்க பட்டிருக்கு, ఎందుకంటే ఎవరి కాళ్ళు అక్కడికి వెళ్ళింది. இனிமே அவன் குடிசையிலே வாழ மாட்டான். ஏன்னா ராஜா உள்ள வந்துட்டு போனதுனால அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. ఇంకా మీద గుడిసెలో వాడు జీవించడు, ఎందుకంటే రాజు లోపలికి వచ్చిన తర్వాత తన జీవితమే మారిపోయింది. இனிமே அவனுக்கு குடிசை வீடுல ராஜா அவனுக்கு ஒரு புது வீடு கொடுத்துட்டாரு. ఇంకా గుడిసె ఇల్లు తీసేసి రాజు அவனுக்கு పెద్ద ఇల్లు இனிமே ఇచ్చేసాడు. அவன் பிச்சை எடுக்க வேண்டியதுல ராஜா ஏதோ அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்திருக்காரு. ఇంకా మీద ఆయన భిక్షాటన చేయడు, ఎందుకంటే మంచి இனிமே ఇల్లు அவன் ఇచ్చేసాడు. வாழ்க்கையே மாறிடுச்சு. వాని జీవితమే మారిపోయింది. அததாங்க சிலுவையில் ஆண்டவர் நமக்கு செய்தார். ఇదే దేవుడు సిలువలో మన కొరకై చేశాడు. பாவத்தினாலும் பிசாசினாலும் உலகத்தினாலும் சாபத்தினாலும் ஒடுக்கப்பட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்த நம்முடைய வாழ்க்கைக்குள் அவர் கால் வைத்து நம்மையும் பாவத்திலிருந்து கழுவி உயர்த்தி வைத்திருக்கிறார். ಪಾಪದಿಂದ ಶಾಪದಿಂದ ಅಂಧಕಾರದ ಕತ್ತಲೆಯಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ನಾಶವಾಗಿದ್ದಂತ ನಾವು ನಮಗೋಸ್ಕರ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ರಾಜನಾಗಿ ಯೇಸು இந்த ಬಂದಿದ್ದಾನೆ. பந்தியில பங்கு பெறுவதற்கு முன்பதாக நிறைய பேர் நம்ம நினைக்குவோம், ஐயோ நேத்து வரைக்கும் நான் பாவம் செஞ்சேன், நேத்து வரைக்கும் சண்டை போட்டேன், நேத்து வரைக்கும் கெட்ட வார்த்தை பேசினேன், இதுல பங்கு பெறுவதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். ಈ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗುವವರೆಗೂ ನಾವು ಹೇಳಬಹುದು, ನೆನ್ನೆವರೆಗೂ ಜಗಳ ಮಾಡಿದೆ, ಪಾಪ ಮಾಡಿದೆ, ಮೋಸ ಮಾಡಿದೆ, ಅಂಧಕಾರದ ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡಿದೆ ಅಂತ ನಾವು ಹೇಳ್ಕೊಳ್ಳಬಹುದು. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலவேளையில் உங்களை பார்த்து சொல்றாரு, ಆಗ ದೇವರು ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, ஓ நீதினால நீங்க வந்து முட்டி போடல, ನಿನ್ನ ನೀತಿಯಿಂದ ನೀನು ಇಲ್ಲಿ ಮೊಣಕಾಲು ಊರ್ಲಿಲ್ಲ, நீ பரிசுத்தமா வாழ்ந்ததனால இப்ப பந்தியில நீ பங்கு பெற போல, ನೀನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಬದುಕಿರುವುದರಿಂದ ಇಲ್ಲಿ ಪಾಲುಗಾರನಾಗಲಿಲ್ಲ, நான் நடக்க முயற்சித்ததனால இப்போ நீ இந்த பந்தியில பங்கு பெறவில்லை, ನೀನು ಶುದ್ಧವಾಗಿ ನಡೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದ್ದರಿಂದ ಇದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸ್ತಾ ಇಲ್ಲ. சிலுவையிலிருந்து என்னுடைய கிருபை உன்னை பெயர் சொல்லி அழைத்தது பாரு, அது நிமித்தம் நீங்க முழங்காலிட ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನ ಹೆಸರೇಳಿ ಕರೆದಿದ್ದಲ್ಲ, ಅದು ನನ್ನ ಕೃಪೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, சிலுவையில் நம் ஒவ்வொருத்தருடைய பெயர் சொல்லி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ ಪ್ರಿಯರೇ, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಯೇಸು ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಹೆಸರೇಳಿ ಕರೆದಿದ್ದಾನೆ. அப்போ இங்க பந்தியில பங்கு பெறும் போது ನಾವೆಲ್ಲರೂ ಈ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾದಾಗ என்ன மனநிலையில வரணும் தெரியுமா? ಎಂತ ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು? ஓ நான் நல்லா படிச்சவன், ಓ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದವನು, நான் நல்லா பைபிள் வாசித்திருக்கிறேன், ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಬೈಬಲ್ நான் ಓದುವವನು, இந்த வாரம் கடந்த மாசம் முழுசும் பொய் பேசாம நல்ல ನೀதியுள்ள வாழ்க்கை ಈ வாழ்ந்திருக்கிறேன். ವಾರ ಕಳೆದ ತಿಂಗಳೆಲ್ಲ ಏನು ಸುಳ್ಳು ಆಡದೆ ನಾನು ನೀತಿಯಾಗಿ ನಡೆದಿದ್ದೇನೆ. அந்த மனநிலையில வரக்கூடாது. ಅಂತ ಮನಸ್ಥಿತಿಯಿಂದ ಬರಬೇಡ್ರಿ. சகேயு என்ன மனநிலையிலிருந்து மரத்திலிருந்து இறங்கி வந்தானோ, ಜಕ್ಕಾಯನು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯಾವ ಮನಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮರದಿಂದ ಕೆಳಗಡೆ ಇಳಿದು ಬಂದನು, எந்த சத்தம் கீழே இறங்கி வா நான் உன்னோட தங்க வேணும் சொல்லி அவன் காதுகளுக்குள்ள போச்சோ, ಯಾವ ಧ್ವನಿಯು ನೀನು ಕೆಳಗಡೆ ಇಳಿದು ಬಾ ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇಳಿಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ ಆ ಶಬ್ದ ಅವನ ಕಿವಿಯೊಳಗೆ ಹೋಯಿತು. அந்த மனநிலையோடு சகேயு போல நம்ம வந்து முழங்காலிட ಅಂತ வேண்டும். ಮನಸ್ಥಿತಿಯಿಂದ ಜಕ್ಕಾಯನ ಹಾಗೆ ನಾವು ಒಳಗಡೆ ಭಾಗವಹಿಸಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாடம் நம்பர் 2, ಎರಡನೆಯ ಪಾಠ, பெற்றுக்கொண்ட கிருபை ಪಡೆದುಕೊಂಡ ಕೃಪೆ வாழ்க்கையை மாற்றும். ಜೀವಿತವನ್ನ ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்காக சொல்றேன். ಮಕ್ಕಳು ಬರ್ಕೊಳ್ರಿ. Grace will find us when we are unworthy. அதாவது தகுதி இல்லாத நேரத்துல நம்மை தேடி வந்து நம்மளை அழைக்கும் கிருபை. ಮೊದಲನೇದಾಗಿ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವ ನಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದು ಕರೆದಂತ ಕೃಪೆ. Again I'm repeating, grace will call us when we are unworthy. ಎರಡನೇದು ಬರ್ಕೊಳ್ರಿ. பாடம் நம்பர் 2, grace that you have received will change your life.
அதாவது பெற்றுக்கொண்ட கிருபை நம்ம வாழ்க்கைய மாற்றும். ನಾವು ಪಡೆದುಕೊಂಡ ಕೃಪೆ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನೇ ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. இப்போ இயேசு கீழ அவனை கூப்பிட்ட உடனே இப்ப இயேசு வீட்டுக்கு போறாரு. ಈಗ ಯೇಸು ತಟ್ಟನೆ ಕೆಳಕ್ಕೆ ಬಾ ಅಂತ ಕರೆದ ತಕ್ಷಣ ಯೇಸುವಿನ ಮನೆಗೆ ಜಕ್ಕಾಯನ ಮನೆಗೆ ಯೇಸು ಹೋದರು. அப்ப யோசித்து பாருங்க, ಆಲೋಚನೆ ಮಾಡ್ರಿ, எவ்வளோ பெரிய கூட்டம் அன்னைக்கு பின்னாடி போயிருப்பாங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೂಟ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜಕ್ಕಾಯನ ಹಿಂದೆ ಹೋಗಿರಬಹುದು. என்னது இவன் வீட்டுக்கு போறாருன்னு என்னென்ன பேசியிருப்பாங்க. ಏನು ಇವರು ಇವನ ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ಎಷ್ಟು ಮಂಡೆ ஏதாவது ஆயிட்டா அறிவில்லையா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசியிருப்பாங்க. ಕೆಲವಾರು ಜನರು ಯೇಸುವಿಗೆ ಬುದ್ಧಿ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಿ ಮಾತಾಡ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. இப்போ இயேசு அவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ಈಗ ಯೇಸು ಜಕ್ಕಾಯನ ಮನೆಯೊಳಗಡೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க, இயேசு எங்கேயுமே அவனை பார்த்து ஏன்டா இப்படி வாழ்றன்னு கேட்கல. ನೋಡಿ, ಯೇಸು ಎಲ್ಲಿಯೂ ಅವನನ್ನ ನೋಡಿ ಯಾಕೆ ಹಿಂಗೆ ಬದುಕದೆ ಅಂತ ಕೇಳಲಿಲ್ಲ. ஏன் சகேயு இப்படி திருடி பொழைக்கிறன்னு கேட்கல. ಏನ್ ಜಕ್ಕಾಯ ಯಾಕೆ ಕಳ್ಳತನ ಅನ್ಯಾಯ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಕೇಳಲಿಲ್ಲ. ஏன் சகேயுவே எத்தனை பேருடைய குடும்பத்தை நீ கெடுத்த அப்படின்னு ஒரு வார்த்தை இயேசு அவனை பார்த்து ಜಕ್ಕಾಯನೇ ಎಷ್ಟು ಕುಟುಂಬಗಳನ್ನ ನೀನು ನಾಶ ಮಾಡಿದೆ ಅಂತ ಒಂದು ಮಾತನ್ನ ಯೇಸು ಕೇಳಲಿಲ್ಲ. நான் இயேசுவுக்கு முன்னாடி இருந்த உடனே அவனால பாவங்களை அடக்கி வைக்க முடியல. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಂಡಾಗ ಜಕ್ಕಾಯನಿಂದ ಪಾಪವನ್ನ ಮುಚ್ಚಿ ಹಾಕಲು ಅವನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ. நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு தேடி வரும்போது உங்களுடைய உள்ளங்கள் உடைக்கப்படணும். ನೀವು ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಹುಡುಕೊಂಡು ಬರುವಾಗ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸುಗಳು ಒಡೆಯಲ್ಪಡಬೇಕು. சகேயுவை போல யாரும் உங்களுக்கு எதுவும் சொல்லக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த சந்நிதி உங்களுக்கு முன்பதாக, அவருக்கு முன்பதாக சகலத்தையும் கொட்ட வைக்கணும். ಜಕ್ಕಾಯನ ಹಾಗೆ ಯಾರು ಏನು ಹೇಳಬಾರದು. ದೇವರ ಪರಿಶುದ್ಧ ಸನ್ನಿಧಿ ಅವನ ಒಳಗಡೆಯಿಂದ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು. லூக்கா 19 அதிகாரம் 8 வசனத்துல இப்படியா நடக்குது. ಲೂಕ 19:8 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ನಡೆಯುತ್ತೆ. பாருங்க, இயேசு ஒண்ணும் சொல்லலன்னு அவன் சொல்றான். ನೋಡಿ, ಯೇಸು ಏನು ಹೇಳಲಿಲ್ಲ, ಅವನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. திடீர்னு எழும்பி நின்னு சொல்றான், ஆண்டவரே, ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಸ್ವಾಮಿಗೆ நீ என்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாத்தையும் நான் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துறேன். ಸ್ವಾಮಿ, ನೋಡು, ನನ್ನ ಆಸ್ತಿಯಲ್ಲಿ ಅರ್ಧವನ್ನ ಬಡವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. நான் என்னென்னத்தை சம்பாதிச்சு வச்சு சேர்த்து வச்சிருக்கிறனோ எல்லாத்தையும் ஊழல் பண்ணி கொள்ள அடிச்சது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன். ಮತ್ತು ನಾನು ಅನ್ಯಾಯವಾಗಿ ಮಾಡಿದ ಯಾರಿಂದ ಏನಾದರೂ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೆ ಆದ್ರೆ ಎಲ್ಲವನ್ನ ಹಿಂದಕ್ಕೆ ಕೊಡುತ್ತೇನೆ. நான் இனிமே எதுவும் வச்சுக்கல, நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன். ಏನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ಎಲ್ಲವನ್ನ ಹಿಂದಕ್ಕೆ ಕೊಡುತ್ತೇನೆ. சொல்லிட்டு இருந்தவன் சொல்றான், இல்ல ஆண்டவரೇ ஒரு நிமிஷம் இருங்க. ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾಗ ನಿಲ್ಲಿಸಿ ಹೇಳ್ತಾನೆ, ಇಲ್ಲ ದೇವರೇ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿರ್ರಿ, திருப்பி கொடுக்கிறதுல 4 மடங்கா திருப்பி கொடுத்துறேன். ಹಿಂತಿರುಗಿ ಕೊಡುವಷ್ಟರಲ್ಲಿ 4ರಷ್ಟು ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன்னா யூத கலாச்சாரத்தின்படி, ಯಾಕೆಂದ್ರೆ ಯಹೂದ್ಯ ಸಂಪ್ರದಾಯದ ಪ್ರಕಾರ ஒரு அநியாயத்திற்கு திருப்பி கொடுக்கிற விலை இரட்டைத்தனம். ಒಂದು ಅನ್ಯಾಯಕ್ಕೆ ಹಿಂತಿರುಗಿ ಕೊಡುವಷ್ಟು 2ರಷ್ಟು ಮಾತ್ರ ಇರ್ತದೆ. இப்ப நீங்க ஒருத்தன்ட்ட 10 ரூபாய் கொள்ளை அடிச்சீங்கன்னா திருப்பி கொடுக்கும்போது 20 ரூபாய் கொடுக்கணும். ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಾದ್ರೂ 10 ರೂಪಾಯಿ ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದಿದ್ರೆ ಅವರಿಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಕೊಡುವಾಗ 20 ರೂಪಾಯಿ ಕೊಡಬೇಕು. அதுதான் அந்த கலாச்சாரம், ಅದೇ ಸಂಪ್ರದಾಯ. ஆனா இவன் பாருங்க, அதுக்கும் இரட்டைத்தனையா நான் 4 தடவையா கொடுத்துறேன். ಆದ್ರೆ ಜಕ್ಕಾಯನನ್ನ ನೋಡ್ರಿ, ಅದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ 4ರಷ್ಟು ಹಿಂದಕ್ಕೆ ಕೊಡ್ತೇನೆ. பாருங்க, இயேசு அவனை மனம் திரும்புன்னு சொல்லல. ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಅವನನ್ನ ಬದಲಾಗು ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. அவன் பெற்றுக்கொண்ட கிருபை அவன் மனம் திரும்பும்படி ಅವನು ಪಡೆದುಕೊಂಡ ದೇವರ ಕೃಪೆಯು ಅವನನ್ನ ಮಾನಸಾಂತರಗೊಳಿಸಿತು. ஆமென் சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ರಿ. நீங்க இன்னைக்கு மனம் திரும்பணும்னா யாரும் உங்களுக்கு சொல்லி திரும்ப கூடாது. நீங்க பெற்றுக்கொண்ட கிருபை நிமித்தம் நீங்க மனம் திரும்பணும். మీరు ఇక్కడ మనస్సు మార్చుకోవాలంటే వేరే ఎవరు చెప్పకూడదు. మీరు పొందినటువంటి దేవుని కృప వల్ల మార్చుకోవాలి. கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். కృప, దేవుని ఒక కృప మనిషి జీవితాన్ని మార్చేస్తుంది. பாருங்க, சிலுவையில இயேசு பாவத்தை மாத்திரம் மன்னிக்கல, సిలువలో యేసు పాపాలని మాత్రమే క్షమించలేదు, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே ఒక மாத்திட்டாரு. మనిషి జీవితాన్నే మార్చేశారు. அதனாலதான் பவுல் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல எப்படியா சொல்றாரு? 2 కొరింథ 17వ వచనంలో చెప్తున్నారు, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ఒక్కడు క్రీస్తులో ఉన్నట్లయితే அவன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். వాడు నూతన సృష్టిగా అవుతాడు. பழையவைகள் எல்லாம் அகன்று போன, ఆ పాతవంతా వెళ్ళిపోయాయి, புது சிருஷ்டியாக்கப்படுகிறான். అన్ని కొత్తవయ్యాయి. அப்போ இயேசுவின் ரத்தம் வெறும் பாவங்களை கழுவது மாத்திரமல்ல, యేసు స్వామి రక్తము పాపాల్ని మాత్రమే కడకక நம்முடைய வாழ்க்கையவே மாற்றி మన போடுகிறது. జీవితాన్నే మార్చేస్తుంది. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. చేతులెత్తి దేవునికి వందనాలు చెల్లించండి. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. கர்த்தருடைய
பந்தி நேரத்துல దేవుని యొక్క రాభోజనం సమయములో இப்போ நம்முடைய இருதயங்களை நாம புதிதாக்க போகிறோம். మన హృదయాల్ని మనము కొత్తగా చేసుకుందాం. இந்த பந்தியில பங்கு பெறுவதற்கு முன்பதாக ఈ పంక్తిలో మనము సేవించడానికి ముందుగా பரிசுத்த ஆவியானவரே 3 காரியங்களை செய்யும். పరిశుద్ధాత్మ దేవ 3 కార్యాలు நம்ம இப்ப జరిపించు. ஜெபித்து இப்ப முடிக்க போறோம். మనము ప్రార్థించి ముగిస్తాం. பரிசுத்த ஆவியானவரே పరిశుద్ధాత్మ గలన దేవుడా, எங்களுடைய பாவங்களை இப்போ உணர்த்துங்க. నా పాపాల్ని ఇప్పుడు గ్రహించేటట్లు చేయండి. நான் உங்களுக்கு விரோதமா செய்த காரியங்களை இப்போ உணர்த்துங்க. నేను నీకి విరోధముగా చేసినటువంటి తప్పులంతా ఇప్పుడు చూపించు. என்னுடைய மனநிலையை பரிசுத்தப்படுத்துங்க. నా మనస్థితిని పరిశుద్ధముగా మార్చు. முதல்ல குத்துங்க, మొదటిగా కుచ్చు, இரண்டாவது பரிசுத்தப்படுத்துங்க, రెండోదిగా పరిశుద్ధం చేయి, மூன்றாவது பந்தியின் மூலமா ஒப்புரவாக்குங்க. మూడోదిగా పంతి మూలకముగా ఒకటిగా చేయి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ இப்போ நம்ம பந்தி எடுப்பதற்கு முன்பதாக ನಾವು ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, ನಾವೆಲ್ಲರೂ ಮಾಡಬೇಕಾದ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, சகேயுவை போல ಜಕ್ಕಾಯನ ಹಾಗೆ நான் பெற்றுக்கொண்ட கிருபை ನಾನು ಪಡೆದುಕೊಂಡ ಕೃಪೆ என் வாழ்க்கையை மாற்றி இருக்கா? ನನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಯಿಸಿದೆಯಾ? நான் யாரையாவது மன்னிக்கணுமா? ನಾನು ಯಾರನ್ನಾದರೂ ಮನ್ನಿಸಬೇಕಾ? நான் ஏதாவது உள்ள இருக்கிற பாவங்களை ஆண்டவருக்கு முன்பதாக வைக்கணுமா? ನಾನು ನನ್ನ ಒಳಗಡೆ ಅಂತರಂಗದಲ್ಲಿರುವ ಪಾಪಗಳನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ಇಡಬೇಕಾ? நான் ஏதாவது முறிந்து போன உறவுகளை கட்டணுமா? ಯಾವುದಾದ್ರೂ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ಸಂಬಂಧಗಳನ್ನ ಕಟ್ಟಬೇಕಾ? பாருங்க, சகேயு ನೋಡ್ರಿ, ಜಕ್ಕಾಯನು அவன் நான் நேரம் காலம் மாச கணக்காலம் எடுத்து மனம் திரும்பல. ಅವನು ತಿಂಗಳು ವರ್ಷ ಸಮಯಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಲ್ಲ. மரத்துக்கு கீழே கிருபையை பெற்றான். ಮರದ ಕೆಳಗಡೆ ದೇವರ ಕೃಪೆ ಪಡೆದುಕೊಂಡ. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ள மனம் மாறிட்டான். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿನಲ್ಲೇ ಮನೆಯೊಳಗಡೆ ಬದಲಾವಣೆ ಆದ. நேரம் காலம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். ಸಮಯ ಕಾಲಗಳನ್ನ ನೋಡ್ಲಿಲ್ಲ ಅವನು. இப்போ நீங்க இந்த வார்த்தைகள் மூலமா தேவ கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. ನೀವು ಈ ಮಾತುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನ ಅನುಭವಿಸಿದ್ದೀರಿ. நீங்க கிருபையை தேடி வரல, ನೀವಾಗಿಯೇ ಕೃಪೆ ಹುಡುಕೊಂಡು ಬರಲಿಲ್ಲ. கிருபை உங்களை தேடி வந்திருக்கிறது. ಕೃಪೆಯೇ ನಿಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದಿದೆ. கிருபை உங்களை மாற்ற போகிறது. ಕೃಪೆಯೇ ನಿಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பந்திக்கு வருவதற்கு முன்பதாக ದೇವರ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ நீங்க என்ன மனநிலையில வரணும்னா, ನೀವು ಎಂತ ಮನಸ್ಸಿನಿಂದ ಇರಬೇಕು? ஆண்டவரே அந்த ஆரம்பத்துல அந்த திருட்டு பையனுக்கு பாஸ்டர் கிருபை காண்பித்தார். ಆ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಆ ಪಾಸ್ಟರ್ ಆ ಹುಡುಗನಿಗೆ ದೇವರೇ ಕೃಪೆ ಕೊಟ್ಟನು. சகேயுக்கு அவனுடைய வீட்டுல கிருபையை காண்பிச்சீங்க. ಜಕ್ಕಾಯನಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮೂಲಕ ಕೃಪೆ ದೊರಕಿತು. பாவிகளுக்கு சிலுவையில கிருபையை காமிச்சீங்க. ಪಾಪಿಗಳಿಗೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೃಪೆ ಕೊಟ್ಟೆ. இந்த காலவேளையில மீண்டும் ஒரு முறை இந்த சபைக்குள்ள எங்களுக்கு கிருபையை காண்பிக்கிறீங்களே, உமக்கு நன்றி ಈ ஆண்டவரே. ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಮತ್ತೊಮ್ಮೆ ನಮಗೆ ನಿನ್ನ ಕೃಪೆ ಕೊಡ್ತಾ ಇದೆಯಲ್ವಾ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಅಂತ நாம் ಹೇಳಬೇಕು. கிருபையை பெற்றுக்கொள்வது தேவனுடைய சிலுவையில் மாத்திரமே. ನಾವು ಕೃಪೆ ಪಡೆಯುವುದು ದೇವರ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರನೇ. கர்த்தருடைய சிலுவை நமக்கு காண்பிக்கிற காரியம், சிலுவை சொல்லுகிற செய்தி, இயேசு இன்னும் உங்க கையை விடல. ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯು ನಮಗೆ ತೋರಿಸುವಂತ ಹೇಳುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಮಾತು, ಯೇಸು ನಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. நாம தான் அவருடைய கையை விட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பந்தியில அவர் சொல்லுகிற காரியம், நான் என் கையை உன் மேல இருந்து எடுக்கல. ನಾವೇ ಆತನ ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ, ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ನನ್ನ ಕೈಯನ್ನು ಅಗಲಿಸಲೇ ಇಲ್ಲ. நான் உனக்கு ஆலோசனை செய்து நீ நடக்க வேண்டிய பாதை உனக்கு காட்டுகிறேன். ನಾನು ನಿನಗೆ ನಿನ್ನನ್ನ ಕಟಾಕ್ಷಿಸಿ ನೀನು ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗವನ್ನ ತೋರಿಸುವೆನು. எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க ಎಷ್ಟು விரும்புறீங்க? ಜನರ ಹೃದಯಗಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀರಿ? எல்லாரும் இருக்கிற இடங்களை எழும்பி நின்று ಎಲ್ಲರೂ ಇರುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. வாயை திறந்த ஆண்டவரே, ನಾವೆಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು, ದೇವರೇ, நாங்க கேட்ட இந்த வார்த்தைகளின்படி ನಾವು ಇವತ್ತು ಕೇಳಿದ ನಿನ್ನ ಮಾತುಗಳ ಪ್ರಕಾರ உம்முடைய கிருபை சிலுவை இடத்துல நாங்க பெற்றுக்கொண்டோம். ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪಡೆದುಕೊಂಡೆವು. இந்த கால வேளையில ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ನಮ್ಮನ್ನೇ ஆண்டவரே. ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. சகையுவை போல ಜಕ್ಕಾಯನಂತೆ உங்க கிட்ட நாங்க வரோம் ஆண்டவரே. ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತೇವೆ. நாங்க தகுதியானவர்கள் அதற்காக அல்ல, ನಾವು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರಂತಲ್ಲ ದೇವರೇ. உங்களுடைய கிருபை என் பெயரை சொல்லி அழைத்ததற்காக. ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನಮ್ಮನ್ನ ಹೆಸರಿಡಿದು ಕರೆದಿದ್ದಕ್ಕಾಗಿ. சகையுவே இறங்கிவான், அன்னைக்கு அவனை கூப்பிட்டீங்க. ಜಕ್ಕಾಯನೇ ಇಳಿದು ಬಾ ಅಂತ ಆವತ್ತೇ ಕರೆದ ದೇವರೇ. இன்னைக்கு என் பெயரை சொல்லி நீங்க அழைத்திருக்கிறீங்க. ಇವತ್ತು ನನ್ನ ಹೆಸರನ್ನ ಹೇಳಿ ಕರೀತಾ ಇದ್ದೀರಿ. ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. ದೇವರೇ, ನನ್ನ ಮನಸ್ಸನ್ನ ಶುದ್ಧ ಮಾಡು. கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்தி ಎಲ್ಲರೂ கேளுங்க. ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. ನನ್ನ ಹೃದಯವನ್ನ ಶುದ್ಧೀಕರಿಸು. ஆண்டவரே, என் மனசு ನನ್ನ சுத்தப்படுத்துங்க. ಮನಸ್ಸನ್ನ ಶುದ್ಧೀಕರಿಸು.
ಸ್ವೀಕರಿಸು. ஆதி அன்பை பலப்படுத்துங்க. ಆದಿ ಅನ್ಬೆಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬಲಪಡಿಸು. என் வாழ்க்கையை மாற்றுங்க. ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಬದಲಾಯಿಸು. எப்படி சகையு வாழ்க்கை மாறியதோ ಹೇಗೆ ಜಕ್ಕಾಯನ ಬದುಕು ಮಾರಲ್ಪಟ್ಟಿತು, இந்த பந்தியின் மேஜைய வாழ்க்கையை மாற்றட்டும் ಈ ஆண்டவரே. ಕರ್ತನ ಭೋಜನ ದಿನದಂದು ನನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಗಲಿ. அவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். ಆತನು ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ நம்முடைய ಜಡಿಯಲ್ಪಟ್ಟನು. மீறுதல்களுக்காக அவர் கிழிக்கப்பட்டார், குத்தப்பட்டார், சிலுவையில பாடுகளை ஏற்றார். ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳಿಗಾಗಿ ದೋಷಗಳಿಗಾಗಿ ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟನು, ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡನು. அப்போ இந்த பந்தியில பருவதற்கு முன்பதாக ನಾವು ಈ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವುದಕ್ಕಿಂತ நீர் ಮುಂಚಿತವಾಗಿ ஜீவிப்பதால் ನೀನು ಜೀವಿಸುವ ಹಾಗೆ நானும் ஜீவிக்கிறேன். ನಾನು ಜೀವಿಸುತ್ತೇನೆ. சொல்லுங்க என்னோட சேர்ந்து, ಹೇಳಿ ಎಲ್ಲರೂ, நீர் ஜீவிப்பதால் ನೀನು ಜೀವಿಸುವುದರಿಂದ நானும் ஜீவிப்பேன். ನಾನು ಜೀವಿಸುತ್ತೇನೆ. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ ಪ್ರಿಯರೇ. Hallelujah.